ஃபஸ்ட்டு மாட்டை பற்றி தான் சொன்னார். ஸோ எங்களுக்கு இந்த ஃபீல்டு புதுசு. நாங்கள் ஃபுல்லாக வேறு ஃபீல்டு பண்ணிகிட்ருக்கோம். அப்போது அவர் கன்சல்ட் பண்ணி பக்கமாக பேசுவார். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி சொன்னார். அப்புறம் மாட்டை பற்றி சொன்னோன்னே எல்லாருமே நம்ம அதோட கனெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. திரும்ப மறுபடியும் கதை சொல்லிட்டே இருந்தார். 2-3 டைம் கதை சொல்லிட்டே இருந்தார். விடவே இல்லை அவர். அப்புறம் அதோட கதை சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, என்னோடய பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாருமே பண்ணாங்க. ஸோ பண்ணி அவர் எப்படி கதை சொன்னாரோ அதே மாதிரி எடுத்திருந்தார். படம் பார்த்தோம், அவ்வளோ அழகாக இருந்தது. அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அவருக்கு. அப்புறம் மித்த எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலராக இமான் சார் வந்து ரொம்ப ரொம்ப இதுக்காக கடமைப்பட்டிருக்கார். ரொம்ப பெருசாக பண்ணி கொடுத்தாரு எங்களுக்காக. நமக்கு ஒரு புது ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப இதெல்லாம் எதுவுமே பண்ணல. எல்லாருமே நம்ம குடும்பம் மாதிரி ஒரு ஒற்றுமையாக இருந்தது. வேறு நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும், என்னடா நம்ம படத்துக்கும் அதுக்கும் எங்களுக்கு தூரமாக இருக்கும். ஆனால் உள்ளே வந்தால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மாட்டுக்கு ஏன் மாட்டை பற்றி சொல்கிறோன்னா சார், மாட்டுக்கும் நமக்கும் நிறையா கனெக்ட் இருக்குது சார். நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க. ஸோ இப்போ வரைக்கும் டீ, காஃபி, நெய், பால் எல்லாமே மாட்டோட நம்ம ஒரு கனெக்டில் இருக்கிறோம். ஒரு 18 வருஷம் தான் மாடு வாழும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 18 வருஷம் நமக்காக வாழ்ந்து நமக்காகவே இறக்குது. 2வது எல்லா கோயில்லையுமே வந்து நந்தீஸ்வரராக இருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த மாதிரி படம் எடுத்து கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேர்றது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எதாக இருந்தாலும் வெள்ளித்திரையில் பார்த்து தான் நிறைய பேர் நாங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அது மூலிமா எங்களுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இறைவனுக்கும் அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் சார். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து இயக்குனருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அது ப்ரொடியூசர், புதுப்பட ப்ரொடியூசர் மாதிரி இல்லை, எங்களை கவனிச்சுக்கிட்ட விதம் எல்லாமே அவ்வளோ இதாக கவனிச்சுக்கிட்டாரு. மேலும் மேலும் அவரும் நிறையா படங்கள் பண்ணணும், அவருக்கு பெரிய நன்றி. விமல் சார் கூட நான் மாப்பிள்ளை சிங்கம், விலங்கு இப்படி வரிசையாக பண்ணிகிட்டே வரேன், தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும், அவர் பெரிய நன்றி. நட்டி சாரோட தான் நான் பண்ணியிருக்கேன். நட்டி சார் ஒரு சீனில் நான் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் அவங்க நடிக்கும்போது எப்பயுமே ஒரு ஆக்டர் நடிக்கும்போது நடித்து முடித்த பிறகு தான் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்வாங்க. ஏன்னா அந்த கான்சியஸ் போயிடக்கூடாதுன்ட்டு. சார் வந்து நான் நடிச்சுட்டே இருக்கும்போது பாதியில் சொன்னார், நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க, இது இன்னும் நல்லா பண்ணுங்கள், மெருகேற்றுங்க அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது, ரொம்ப பெருமையாக இருந்தது. நட்டி சாருக்கு பெரிய நன்றி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம சரவணன் சார், ஜெகன் சார், மூர்த்தி சார், மாஸ்டர், இமான் சார் சொல்லவே தேவையில்லை. சாங் நீங்கள் கேட்டீங்க, அவ்வளோ பாண்டிமுனி அவ்வளோ வைப்பாக இருந்துச்சு. அவருக்கும் பெரிய ரொம்ப நன்றி. ஒளிப்பதிவாளர் அவரை ரசித்து ரசித்து எடுத்தார் நான் நடிக்கும் போது தான், அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இது ஏன் நான் சொல்லிக்கிறேன்னா, என் கேரக்டரை ரிவீல் பண்ண முடியாது. இந்த கீழேயே கேட்டார், ட்ரெய்லரில் இல்லை நீங்கள் என்ன போஸ்டரில் இருக்கீங்க, அது மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு டேரக்டர். அது நீங்கள் படமாக பாருங்கள். நான் ஆசைப்பட்டு வந்த கேரக்டர், நான் இங்கே ஆசைப்பட்டு வந்த கேரக்டர் அதுதான். நீங்கள் அந்த படமாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி ஆர்டிஸ்ட் பட்டாலுமே நிறையா, நீங்கள் நரேன் சார், பாலசரவணன் சார், நிறையா பேர் நடிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப கமர்ஷியல் ஹிட் ஆகணும். இப்போதைக்கு என்னால் அது மட்டும் தான் சொல்லிக்க முடியும். நன்றி. கதாநாயகி இவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் கேந்திரன் சார்னுடைய யூனிவர்ஸ்குள்ளே மார்ச் 6ஆம் தேதி போகணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வடம், இது எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி. இது எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த தயாரிப்பாளருக்கும், முக்கிய வாய்ப்பு அளித்த இயக்குனருக்கும், பாலமுருகனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது நான் இது வரைக்கும் பண்ணாத ஜோனல் படம். இது ஒரு சேலஞ்சான படம் தான். ஒரு மாடு வச்சு பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம டெக்னீஷியன் கோஆப்ரேட் பண்ணாங்களோ அந்த மாடும் கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்தது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைரக்டர் என்ன வசியம் பண்ணுவார் தெரியல, இயற்கை கோஆப்ரேட் நிறைய பண்ணுச்சு. ரூமில் மழை வரும், ஸ்பாட்டில் மழை வராது. கேட்டால் எதோ பண்ணுறான்றாரு, என்ன பண்ணுறாரு தெரியல. அது என்ன நீ கேட்டுக்கலாம், கேட்டு தெரியும்னா. மற்றபடி இங்கே வந்திருக்க எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டிஓபி வேறு லெவல். அவர் பண்ண ஒர்க்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக தெரிஞ்சுது.
இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பர் சார், செம்ம நல்லா இருக்குது. டான்ஸ் மாஸ்டர் நன்றி, நல்லா இருக்குது. இந்த மஞ்சியோட சாங் நல்லா இருக்குது. எடிட்ரு நாங்கள் நிறைய ஒர்க்கு ஒன்றா பண்ணியிருக்கோம். அதனால் என்னோட இது தெரியும், லெவலில் தெரியும். அதனால் நல்லா பண்ணியிருக்கீங்க சார், சூப்பர். இமான் சார், நான் சினிமாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன். இமான் சார் இருக்கிற பேனரில் என் பேர் இருக்கிறதுக்கு இன்னைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் சார். ஓகே, நன்றி சார். முனிஷ்காந்த் சார், இது நம்ம 3 படம் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அடுத்தும் பண்ணுவோம், நம்ம பண்ணுவோம். டேரக்டர் கூட பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். என் சொந்த கம்பெனி ஆச்சு. விமல் சார் ஸ்பெஷல், நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன். ஒரு ஹீரோ எப்படி வேலை வாங்கணுன்றது தெரிஞ்சுட்டு பண்ணால் அவர்கிட்ட ஃப்ரீடமாக வேலை செய்யலாம். இதுக்கப்புறம் அவர்கிட்ட வேலை செய்கிற எல்லா ஃபைட் மாஸ்டரும் சொல்கிறேன், அவங்க லக்கி அவரை வச்சு வேலை செய்கிறது. ஏன்னா நீங்கள் பார்த்தது எல்லாமே, எல்லா ஃபைட்டும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு ஃபைட்டும் ஒரு சேலஞ்சு. சாரால் முடியல, ஃபீவர். அது டேரக்டர் சொல்லுவார், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார். சாரி சார், உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வாங்கியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஓகே, நட்டி சார், நான் இன்னைக்கு இங்கே இந்த இடத்துல மாஸ்டராக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணத்தில் நட்டி சாரும் ஜெகன் சாரும் ஒன்று. நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் சார். மீண்டும் நம்ம ப்ரொடியூசர் வந்து ஒரு ஸ்பாட்டில் ப்ரொடியூசராக இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு தந்தையாக இருந்து பார்த்தாரு. சாப்பிட்ற விஷயத்துலேருந்து எல்லா விஷயம். ரொம்ப நன்றி சார். உங்கள் மாதிரி ப்ரொடியூசர் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக நிறைய படம் பண்ணேன் சார். உங்களுக்காக அந்த படம் வெற்றி அடைய நான் இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய சரவணன் சக்தி அவர்கள், அவருடைய கதாபாத்திரம் அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பத்தி நீங்க பேசணும் நாங்க ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ சார். அன்பு பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். எப்பவும் எல்லாரும் படங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. முதல்ல எங்கள் அத்தான் கேந்திர முனிசாமிகிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். போன படம் ஒன்று டேரக்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான் டெய்லி போவேன், எப்போயாவது சான்ஸ் தருவாப்புலையா அப்படிங்கிறதுக்காக. டெய்லி நம்மளை பார்த்துட்டு வாங்க தான், காப்பி சாப்பிடுங்க தான், வடை சாப்பிடுங்க தான்ட்டு அனுப்பி வச்சுருவாப்புல. அப்படியே முறைச்சிட்டா வந்துடுவேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த படத்தில் ஒரு பெரிய முக்கியமான கேரக்டர் கொடுத்ததுக்கு முதல்ல எங்கள் அத்தானுக்கு நன்றி. அப்புறம் ராஜேரை தான் ப்ரொடியூசரை பற்றி சொல்லணுன்னா ஒரே வார்த்தையில் சொல்லலாம். டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு இயக்குனருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த இயக்குனரோட வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒரே வார்த்தையில் அவரை பற்றி சொல்லி முடிச்சிடலாம். என் அன்பு பங்காளி விமல் அவர்கள் வந்து உண்மையிலேயே இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்ததுமே அப்படியே பார்த்துட்டே இருந்தாப்புல. என்ன பங்கு, இந்த மாட்டை எப்படியாவது லவ் பண்ண வச்சிருந்தவங்க ஒரு மாதிரி முறைச்சிட்டே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னாப்புல. ஏங்க, ஒரு அழகான ஹீரோயின் பக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் என்னடான்னா மாட்டை லவ் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டுருக்கீங்கன்னா, கடலை மிட்டாய் அது இதெல்லாம் கொடுத்து ஒரு வழியாக அந்த மாட்டை கரெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷெடியூல் வர்றப்போ பார்த்தா விமல் பங்காளியை பார்த்த உடனே அந்த மாட்டு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப எஃபர்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபைட்டும் சரி, அந்த பக்கத்தில் நின்றுட்டு இருக்கப்போ என்னதான் நடிப்பில் கான்சியஸ் இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த மாடு பக்கத்தில் நின்றுருக்கிறதுனால ரொம்ப நெருக்கமாக நின்றுருப்பாரு. சில இடங்கள்லாம் வந்து அதுக்கு போய் முத்தம் கொடுப்பாரு, கொம்பெல்லாம் தடவிடுற மாதிரி சீன். என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு நம்ம திடீர்னு பழகணும், வளர்ந்த பிறகு பழகின மாடு தானே, எனி டைம் தூக்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் நடிச்சிட்டு இருக்கணும். நடிக்கிறப்போ ஒரு பயத்தோடு தான் வந்து எல்லோரும் நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இந்த படம் என் நண்பு பங்காளி விமலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ஏன்னா இது பக்காவாக எல்லாருக்கும் நமக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்துக்காக ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி தமிழகமே சேர்ந்து போராடின ஒரு விஷயத்த திரும்பவும் எல்லாருக்கும் ஒரு ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயமா இந்த வடமஞ்சி ஒரு பற்றின இந்த படம் வந்து நம்ம கலாச்சார பதிவாக கண்டிப்பாக அமையும். எல்லோரும் நடித்த சக நடிகர்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நட்டி மாப்பிள்ளை வந்து ஒரு சீனில் நான் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி ஒரு சீனு, அது மட்டும்தான் ஒரு 4-5 உண்மை போச்சு. ரொம்ப நேசிக்கிறவங்களா படத்தில் கூட நம்மளால் அடிக்க முடியல போல் இருக்கு. அதனால் நட்டி பங்குக்கும் நட்டி மாப்பிள்ளைக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லோருக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்கள். நன்றி சார். நீங்க பேசுனதை கேட்டதும் நல்லா இருந்தது. பட் அதை தாண்டி உங்களுடைய உறவு மொழி ரொம்ப அழகா இருந்தது கேட்கறதுக்கு. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நேரமாக நானும் அவரை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் தான் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபராக நமக்கு டவுட் வர அளவுக்கு உட்காந்துருக்காரு. ஆனால் அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ அப்படி ரொம்ப காமாக கம்போஸ்டாக இருக்கக்கூடிய பிரசன்னகுமார் சார், நீங்க பேசணும் நாங்கள் ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. இந்த படம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா வடமஞ்சிரட்டு ஷூட் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ பெரிய ஈஸியான ஜாப் கிடையாது. ஸோ அதுக்கு எனக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ண என்னோட அசிஸ்டன்ஸ். தேங்க்ஸ் டு மை அசிஸ்டன்ஸ் அண்ட் மை ஃபோக்கஸ் புல்லர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஆல் ஹியர் அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பாஷையிலே நாங்கள் சொல்கிறோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சசி சார்,
நீங்க சொல்லுங்க இந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவம் அண்ட் இதுக்கு நீங்க போட்ட எஃபர்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ சசிகுமார் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை வந்து எனக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மாதிரியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் பார்க்குறோம். முக்கியமாக என்னென்னா, நாங்கள் எல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு எல்லோரும் சாப்பாடாக இருந்தாலும் மற்ற விஷயம் இருந்தாலும் எப்படி பார்த்து கவனிப்பார்னு. நாங்கள் அந்த விதத்தில் வந்து எங்கள் தயாரிப்பாளராக இந்த படத்தில் பார்த்தோம் நாங்கள். அதுக்காக மிகப்பெரிய நன்றி சார். அதுக்கப்புறம் எங்கள் இயக்குனர் கேந்திரன் சார், அவர் தான் வந்து எங்களை எல்லாரையும் வந்து அரவணைச்சி அன்பும் ஆதரவுமாக அழகாக இந்த படத்தை வந்து அழகாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்காக என் நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து முக்கியமான அந்த குரூ செட் பண்ண எங்கள் லைன் ப்ரொடியூசர் கேஆர் பாலமுருகன், நம்ம ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ராஜ்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் நாங்கள் மற்ற டெக்னீஷியனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் பத்தி சொல்லிட்டே இருக்கும்போது அடடா ஆச்சரியக்குரிய ஃபீலிங் தான் சார் நீங்க கொடுக்குறீங்க. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு தயாரிப்பாளரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அடுத்ததாக படத்தினுடைய காஸ்டியூம் டிசைனர் டோரத்தி அவர்கள், I would request you to share few words as well. Thank you everyone. Thank you press and meet. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா thank you பாலா சார் ஃபார் இனிஷியலி புல்லிங் மீ அப் திஸ் இன்டூ திஸ் ப்ராஜெக்ட். அவரை கூப்பிட்டப்ப ரொம்ப சட்டிலாக ஆரம்பித்தோம் அந்த ப்ராஜெக்டை. பட் இவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணதில் திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். நான் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் ஒரு 30 to 35 days, ஐ திங்க் 40 days ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம் விதவுட் அ பேட்ச் ஒர்க். ஸோ ஒரு பேட்ச் கூட நாங்கள் திரும்ப போல ரீஷூட் பண்ணலை. ஸோ தட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்லி டன். விதவுட் த ஹெல்ப் ஆஃப் டிஓபி சார் இட் வுட் ஹவ் நெவர் பீன் பாசிபிள். இதில் எப்படின்னா எங்களுக்கு ஹி கேவ் அஸ் அ கலர் கான்செப்ட் பிஃபோர். ஸோ அவர் பேலட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இட் வாஸ் ப்ரீ டிஃபைன்ட். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய ஒர்க் இல்லை, அதாவது ரீஒர்க் யூஸ்வலாக நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இருக்கும். பட் இந்த ப்ராஜெக்டில் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட். அண்ட் தேங்க்யூ டிரெக்டர் சார், தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ விமல் சார், தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஃபார் த சக்ஸஸ். படத்துல மற்றொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மூர்த்தி சார், we would like to hear few words from you. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் காலையில் 10 மணிக்கு படம் பார்த்துட்டு வந்தேன். ஃபுல் பேக்கடாக இருக்குது. நல்ல கமர்ஷியல் என்டர்டெயின் மூவி. இந்த படத்தில் வந்து 3 ஹீரோ. முதல் ஹீரோ வந்து தம்பி விமல், 2வது ஹீரோ வந்து நட்டி சார், 3வது ஹீரோ வந்து காளை. இந்த படத்தில் வந்து இன்றைய விழாவின் கதாநாயகன் இமான் சார். யாருக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் மாட்டுக்கும் சரி மனுஷனுக்கும் சரி எல்லா உயிருக்கும் சமமாகவே நீங்கள் மியூசிக் போட்டிருக்கீங்க. இதுவரைக்கும் தம்பி விமல் வந்து ஹீரோவாக இருந்தார். இந்த படத்துல இருந்து அவர் மாஸ் ஹீரோவாக இருக்கார். அதுக்கு மூல காரணம் தம்பி கேந்திரன், தயாரிப்பாளர். இதையெல்லாம் தாண்டி இமான் சார். ஒரு மியூசிக் டைரக்டர் நினச்சா ஒரு சாதாரண ஹீரோவை கூட ஒரு மாஸ் ஹீரோவை ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் மிகப்பெரிய உதாரணம் சார். வெளியில் உங்களை பற்றி ஒன்று சொல்லுவாங்க, டான்சர்ஸ் சொல்லுவாங்க. அது ஒரு நாள் வந்து சிவன் பார்க்கில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு டான்ஸர் வந்து வேகமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். அவன் எப்பயாவது தான் வருவான். அன்னைக்கு ஒரு நாள் பார்க்குறப்ப வந்து என்ன தம்பி திடீர்னு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. நாளை கழித்து ஷூட்டிங் இருக்குண்ணே, அதனால் போனோம். நாளை கழித்து ஷூட்டிங்க்கு இன்றைக்கி வாக்கிங் போகிறதுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு வந்து கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், இல்லை சார் அது இமான் சார் மியூசிக்கு, பெண்ட் எடுத்துருவார் சார். அவர் மியூசிக் போட சொன்னால் இடியாக போடுவார் சார். அதுக்கு நம்ம பாடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் சார், அதுக்கு தான் சார் வந்து போனேன் அப்படின்னு வந்து சொன்னான். அந்தளவுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். அது நடக்காமல் போச்சு. பட் ஃபியூச்சரில் நடக்கும். பெரிய விஷயம் சார். அதாவது மனுஷனுக்கும் ஒரே மியூசிக் தான், அதுக்கும் ஒரே மியூசிக் தான். அது ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து. அப்புறம் நட்டி சாரை பொறுத்த மட்டும் இதுதான் ஃபஸ்ட்டு படம் நடிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அவர் கூட. பட் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அதெல்லாம் நடக்கலை. பண்ணியிருக்கோமா? என்ன படம் தெரியலை. அப்புறம் வந்து
சார் இமான் சார் ரொம்ப நன்றி சார். ஒரு சாதாரண படத்தை ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான படமாக மாற்றினது வந்து 3 பேர். ஒன்று வந்து எடிட்ரு, 2வது வந்து சிஜி பண்ண வந்து அந்த டீமு, 3வது வந்து இந்த படத்துக்கு டிசைன் பண்ண வந்து அந்த முத்துக்குமார்னு ஒரு பையன். அதுக்கப்புறம் வந்து இது ஒட்டு மொத்தமாகவே இவங்கெல்லாம் பேக்ரவுண்டில் சைலண்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதை சவுண்டாக என்ஹான்ஸ் பண்ணி மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக கொண்டு வந்ததுக்கு இமான் சார் ரொம்ப முக்கியமான காரணம், மிக மிக முக்கியமான காரணம். இந்த படத்துக்கு அப்புறம் விமல் சார், தம்பி விமல் வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கான எல்லா வந்து மெட்டீரியலும் இது உள்ளே இருக்குது. அது இதுக்கப்புறம் வந்து நம்பி மாஸ் ஹீரோவாக வந்து போவாங்க. அடுத்து வந்து பிரசன்னா கேமராமேனு, அவனை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மேடையில் அவனோட நான் பார்க்குறதில்ல, அவன் வளர்ச்சியை வந்து கண்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்து வந்து முனிஷ்காந்த் அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. பல நிகழ்வு வெளியே சொல்ல முடியாது, ஆமாம், அதனால் வேண்டாம். அடுத்து வந்து ஹீரோயினி சங்கீதா, அந்த பொண்ணோட இது நான் 3வது படம் நடிச்சிட்டேன். ஒன்று வந்து சனாஸ்காவா தெரியலையே, சனாஸ்கா. ஒன்று ஐயா ஜெகனுடைய படத்தில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ஒரு டயலாக் வரும், ஒருத்தன் தலை எடுக்கணும் அப்படின்னு. தலை எடுக்கிறதுக்கு வந்து வெள்ளை முடியோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கோட் சூட்டு போட்டு இருக்கலாம். அது வந்து நமது தயாரிப்பாளர் வந்து ராஜசேகர், அவர் படத்தில் தான் அப்படி இருக்காரே தவிர நிஜத்தில் வந்து குழந்தை. அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, நியாயத்துக்கு 2 பக்கம் இருக்குது, ஆனால் தர்மத்துக்கு ஒரே பக்கம்தான் இருக்குது. அதே மாதிரி நமது தர்மத்தின் தலைவன், இந்த படத்தின் ப்ரொடியூசர் முதலாளி ராஜசேகர் அவர்களுக்கும். காலைல படம் பார்க்குறப்ப எனக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்காருன்னு ஃபஸ்ட்டு டைம் விட்டுட்டேன், 2வது டைம் பார்த்தேன் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அது வந்து நம்ம சரவண சக்தி வரும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். என்னடா அப்படின்னு, ஆள் செட் பண்ணியிருக்காங்களே பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா சீன்லேயுமே அவர் வர்ற சீன்லையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அது உண்மையிலேயே அவர் மட்டும் சிரிக்கலை, எல்லாருமே சிரிப்பீங்க. இந்த படத்தோட காமெடியோட பெரிய போர்ஷனை வந்து அவர் வந்து கையில் வச்சுருக்காரு. காமெடியாக நான் பண்ண இடத்துல சீரியஸ் ஆக்கிட்டு என்ன சீரியஸ் ஆனவனை காமெடியாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ரொம்ப நன்றி. கல்வி கற்றவனுக்கெல்லாம் சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்ல வேலைக்காரனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நமது ஆர்ட் டைரக்டர் வந்து சசிகுமார் உதாரணம். இந்த படத்தில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவருடைய ஒர்க்கை பார்த்தேன். பார்த்துட்டு தான் 100 சாமியில் வந்து அவரை வந்து ஒர்க் பண்ண வச்சது. அதுக்கப்புறம் ஐயா ஜெகன், அவருடைய ரோஜா மல்லிகை கனகாம்பரம், அந்த படம் வந்து மிக தமிழ் சினிமாவின் முக்கியமான கதை சொல்லலில் மிக முக்கியமான படமாக வந்து இருக்கும். அதுக்கு வந்து அத்தனை தகுதியோடும் இருக்கிற ஒரு படம். புதுசாக கதை சொல்லணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு அந்த படம் வந்து ஒரு பாடமாகவும் இருக்கும். அந்த படத்துலையும் நடிச்சிருக்கேன், அவருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்த மூலவர், உற்சவர், இயக்குனர் கேந்திரன் முனியசாமி, அவருடைய 3 படங்களுக்கும் நான் இதுக்கு முன்னாடி 3 படத்துலையும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி மாயாண்டி குடும்பம்னு ஒரு படம், அந்த படத்தில் நடிக்க போனப்போ எவ்வளோ சந்தோஷமாக ஒற்றுமையாக ஹாப்பியாக இருந்தோமோ அந்த மாதிரி இந்த படம் வந்து நடிக்க போனப்போ சந்தோஷமாக ஒற்றுமையாக ஹாப்பியாக இருந்தோம். ஏன்னா எல்லாருமே ஒரு பக்கா ஃபேமிலி, ஷூட்டிங்கில் மட்டும் இல்லை, இயல்பாகவே நாங்கள் பர்சனலாகவே நல்ல குடும்பமாக உறவாக இருக்கிற ரொம்ப நல்ல உறவுகள் எல்லாருமே எல்லாம் ஒன்று சேர்ந்து போகிறதுக்கு காரணமாக இருந்த, இந்த படத்தை ஷூட்டிங்கில் போய் சந்திக்க காரணமாக இருந்த அன்பு தம்பி கேந்திரனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஏன் சொல்வேன்னா, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பியை. ஏன்னா ஒரு நல்ல கதை அது ரொம்ப காலதாமதம் எடுத்துக்கும், லேட் ஆகும், எல்லாமே ரொம்ப சிரமம்லாம் அனுபவிக்கும். ஆனால் சரியான களத்தை தேடி போய் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறதுக்கு விடாமல் தம்பி முயற்சி பண்ணி போராடி அந்த தயாரிப்பாளரை உருவாக்க, இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது ப்ரொடியூசரை கொண்டு வந்ததுக்கு முதல்ல தம்பிக்கு வாழ்த்துக்கள், அந்த தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த தயாரிப்பாளரும் வேறு யார்ட்டையாவது போய் மாட்டியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. பூசணிக்காய் உடைக்கிற அன்றைக்கே தம்பி வந்து டேபிள் ப்ராஃபிட் கொடுத்துட்டான், இது உண்மை. இந்த படம் பூசணிக்காய் உடைக்கிற அன்றைக்கி இந்த படம் லாபம். ஏன்னா ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு பிளான் பண்ணி ஷெட்யூல் பிரேக்கப் கொடுப்போம்ல பட்ஜெட்டு, அந்த மாதிரி கொடுத்துட்டு போயாச்சு. போனால் அன்பு தம்பி பாலா லைன் ப்ரொடியூசராக இருந்த தம்பியும் கேந்திரனும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு
பக்கா டீம், டிஓபி சார், ஆர்ட் டைரக்டர், நல்ல டீம் எல்லாருமே, ஏடிஎஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு 7 to 8 டேஸ் வந்து ஷெட்யூலில் டேஸ் அட்வான்ஸாக முடிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து வித்து வந்து ஓடி வர லாபத்துக்கு முன்னாடி முடிக்கிறதுலேயே ஒரு லாபம் கொடுக்குறதுலாம் முதல் வெற்றி. அதுக்கு மொத்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு நல்ல டீம் இல்லாமல் ஒரு படத்தை சொன்ன டேட்டில் சொன்ன பட்ஜெட்டுக்கு கம்மியாக முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து அதை பண்ணுறதுல வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அதில் தம்பி இருக்கான்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. அப்புறம் இந்த படம் வந்து நான் பெரிய கம்பெனி எல்லாம் மேக்ஸிமம் பெரிய கம்பெனி எல்லாமே வேலை பார்த்துட்டேன், பெரிய கம்பெனிலாம் சம்பளம் வாங்கிட்டேன். இது ஒரு 2D மாதிரி சன் பிக்சர்ஸ் மாதிரி மிக கண்ணியமாக சரியான நேரத்துக்கு சரியான நம்ம டிடி மாதிரி அவங்க சொல்கிற டேட்டில் பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து இந்த கம்பெனியில் யார் படம் பண்ணாலும் தாராளமாக நம்பி பண்ணுங்கள். சூப்பர் கம்பெனி இது. ஏன்னா பேமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஜென்யூனாக இருந்துட்டா ட்ரீட்மெண்ட்டு அதே மாதிரி நல்ல நல்ல ப்ரொடக்ஷன் டீம் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே. என்ன மட்டும் இல்லை, எல்லாரையுமே எல்லாருக்குமே என்னென்ன வேணும், சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் டெய்லி வேஜஸ் வாங்குகிற தொழிலாளிகள் வரைக்கும் அவ்வளோ கவனிப்பு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. அப்படி ஒரு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் தான் அப்படிலாம் ஒரு கவனிப்பு நடக்கும். சினிமாவில் அது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படி பார்த்தேன் ஷூட்டிங்கில். பிரியாணி வந்து வச்சுருவார் பொஃபே மாதிரி வரிசையாக, அவரே நின்று பரிமாறுவார். 300 பேரும் சாப்பிட்ற வரைக்கும் நிற்பார், கடைசியாக சாப்பிடுவார். அப்படியெல்லாம் முதலாளி கிடைக்க மாட்டாங்க. அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் மட்டும் இல்லை, இந்த நிறுவனமே பெருசாக வரணும் எனக்கு நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. அப்புறம் நான் ரொம்ப வியக்கிறது வந்து அன்பு தம்பி என் ரத்தம் விமல் இன்னும் 25 வருஷத்துக்கு அப்புறமும் இதே இளமையோட இதே அழகோடு இருக்கணும், இதே நல்ல மனசோடு இருக்கணும். பேர் அற்புதமான மனிதர். எப்பவுமே வந்து இவ்வளோ பெரிய ஹீரோ, ஆனால் என்ன அவரோட நடவடிக்கையில் பேச்சுவார்த்தையில் அப்படி இருக்காது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அவரோட நல்ல மனசுக்கும். நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனால் படம் பார்த்து நானும் நட்டி மாமாவும் பர்சனலாக பேசிப்போம். 3 days பேக் நட்டி மாமா படம் பார்த்துட்டான், நான் போகல. மாமாக்கு அடித்தேன், மாமா எப்படி இருக்குது படம் அப்படின்னா, மச்சி கிரேட் எஸ்கேப் படம் சூப்பராக வந்திருக்கு, செம்ம ஜாலியாக இருக்குது மச்சான், ஆல் சென்டர் கவர் ஆகும், படம் ஹிட்டு. ஏன்னா என்கிட்ட உண்மை பேசுவாப்பில். ஸோ அதனால் நான் இந்த டீமில் இந்த சார் ப்ரொடியூசர் சாருக்கு இதை வாங்கி ரிலீஸ் பண்ணுற எல்லாத்துக்கும், கார்த்திகையில் எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். மாமா ரிப்போர்ட் சொல்லிட்டாங்க, நான் கரெக்டாக சொல்லுவாப்பில், மாமா என்கிட்ட போயே சொல்ல மாட்டாப்புல. வாழ்த்துக்கள். அப்புறம் நான் ரொம்ப 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 நான் இப்போ பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா நல்லவங்களை பாராட்டாமல் விட்டாலும் தப்பு, தப்பானவங்களை பாராட்டினாலும் தப்பு. அந்த மாதிரி இமான் சாரை பற்றி சொல்லணுன்னா வந்து 2 தான் சொல்லுவேன். ஸ்டார் டைரக்டருக்கு கொடுக்குற அதே மரியாதை தான் புது டைரக்டருக்கு கொடுப்பாரு. அவருக்கு தேவை வேலை தான், அவர் வேலைக்கு தான் மரியாதை கொடுப்பாரு. பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர்னு அவர் பிரித்து பார்த்ததே கிடையாது. நான் ஒரு 6-7 வருஷம் அவரோட நிறையா ஒர்க் பண்ணதில்லை. 3 மணிக்கு ஒரு டைம் சொல்லிட்டாருன்னா அது சின்ன டைரக்டராக இருந்தாலும் அதே மரியாதையோடு தான் வரவேற்பார். அதே டைம் தான், பங்க்சுவாலிட்டி தான், அதே சின்சியாரிட்டி தான் இருக்கும். ஸோ பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு பிரித்து பார்த்ததில்லை. எங்கள் அண்ணன் மூர்த்தி என்ன சொன்ன மாதிரி இந்த படத்தில் 3 ஹீரோவுக்கும் சரிசமமான பாடல்களை பகிர்ந்து கொடுத்து இசையமைத்து இந்த படத்தை வந்து நான் கடைக்குட்டியில் வந்து டபுள் பாசிட்டிவ் பார்த்துருக்கேன். அதை வந்து மேரிடாக சவுண்டுக்கு அப்புறம் எப்படின்னு பார்த்துருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து பெரிய மியூசிக்கல் ட்ரீட் செலிப்ரேஷனே இருக்குதுன்னு நினைக்கிறேன். உறுதியாக நம்புகிறேன். நான் இப்போ ட்ரெய்லர் பார்க்குறப்ப சாங் வருவா தெரியுது. ரொம்ப ஏன்னா அவர் ஆத்மார்த்தமாக ஒரு அந்த ப்ராடக்டை ரொம்ப நேசிச்சிட்டாருன்னா அதோட அவுட்டே வேறு மாதிரி இருக்கும். வாழ்த்துக்கள் சார், லவ் யூ சார். அவர் மாதிரி ஒரு பாசிட்டிவான ஆத்மாவை வந்து நான் ரொம்ப சினிமாவில் ஒரு சிலர் மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு பியூரிட்டி, பாசிட்டிவிட்டி, சின்சியாரிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ அவர் இந்த படத்தில் இருக்கிறது மிகப்பெரிய பலம். அப்புறம் மற்ற எல்லா டெக்னீஷியனும், என் உயிர் ஜிஎன் வந்து என்னோடய ஃபைட் மாஸ்டர் வந்து அது என் குடும்பம். அது அவரோட ஒர்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட இடம் வேறையாக இருக்குது, கண்டிப்பாக அதுக்கான இடம் சீக்கிரம் கிடைக்கும் அவருக்கு. அவ்வளோ திறமை, அவ்வளோ பேரை வளர்த்து விட்டவர் அவர். பெரிய பெரிய இன்றைக்கி இருக்கிற ஃபைட் மாஸ்டர்ஸ்லாம் அவரோட ஜூனியர்ஸாக இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கு வழிகாட்டினவர் அவர். ஸோ அவர் வந்து லேட்டாக மாஸ்டர் ஆனார். சீக்கிரமாக பெரிய ரவுண்டு வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மற்றபடி இந்த படம் எனக்கு நிறையா கொடுத்துச்சு. சூப்பர் சம்பளம் கொடுத்துச்சு, சூப்பர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துச்சு. இந்த என்னோட படத்தோட கம்போசிங்கை வந்து இவங்களோட படம் குற்றாலமில் போய் தான் நான் ஒரு சாங்க்கு வந்து கம்போசிங் எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சி ஒரு நல்ல சாங் பண்ணேன், டிவைன் சாங் ஒன்று. அதுபோல் இந்த சனஸ்கா ஸ்ரீ அவங்கள வந்து இந்த படத்தில் நடிக்கிறப்ப தான் நான் வந்து நானும் ஷூட்டிங்கில் இருப்பேன், அவங்களும் ஷூட்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் நான் ஃபோனில் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் அந்த படத்தில் இருக்கேன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருக்கேன் வாட்ஸ்அப்பில், தங்கராஜ் அனுப்பிச்சார், அதை கொஞ்சம் படிங்கன்னு. படிச்சுட்டேன்னு பேசுவாங்க. நான் அங்கேயே இருந்தால் பேசிகிட்டு இருப்பேன், அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படியே பண்ணி கடைசியாக அவங்கள வந்து என் ப்ராஜெக்டில் நடிக்கிறேன்னு ஒத்துக்க வச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் இங்கிருந்து தான் ஒருத்தன் பேசிகிட்டு இருந்திருக்கான்னு. ஸோ நேராக போய் நான் பேசாமல், ஏன்னா அவங்களுக்கு உண்மையாக கதை, ஏன்னா நான் வந்து அது பெரிய டைரக்டர் கிடையாது, அது ஒரு பெரிய பயங்கரமான பேனரில் உருவாகிற பெரிய படமும் இல்லை. அந்த மாதிரி சின்ன படத்தில் அவங்கள கூப்பிட்றப்ப அந்த கதை தான் அவங்க வேல்யூ, அவங்கள நடிக்கணும்னு நம்பிக்கையில் கூப்பிட்டேன். அதுக்காக சம்மதிச்சிட்டேன். அந்த படம் வந்து நிறையா கொடுத்துச்சு எனக்கு. ஹீரோயினை கொடுத்துச்சு, பாட்டை கொடுத்துச்சு, சம்பளத்தை கொடுத்துச்சு, எல்லாமே கொடுத்துச்சு. ரொம்ப ஹாப்பி. ஸோ வடம் இது வந்து
முதல்ல இப்படி ஒரு பிரமாதமான கதை களத்தை எடுத்து ஒரு நல்ல தமிழ் டைட்டிலை வச்சு ஒரு நம்ம மண்ணுக்கு ஏற்ற படமாக கொடுத்த என் அன்பு தம்பிக்கு வாழ்த்துக்கள். படம் வெற்றியடைய மாபெரும் வாழ்த்துக்கள். லவ் யூ. ஜெய் ஷாராம். சாரி, மறந்துட்டேன். இந்த படத்தில் எல்லாரும் சவுண்டோடு இருந்தாலும் சைலண்ட்டாக ஒரு சைலண்ட் கில்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த லைன் ப்ரொடியூசர் பாலமுருகன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துட்டேன். அப்புறம் வந்து ராஜகுமார், கோ டைரக்டர் சண்முகம், ராஜதுரை, கார்த்திகா, அருள், இன்னும் ஒருத்தர் அவன் பேர் ஹார்ட்லெஸ்ன்னு சொல்லுவேன், அவன் பேர் மறந்து போயிட்டேன், மணியா, தமிழ் இவங்களுக்கு நன்றி. என்ன அந்த அஸ்டினேட்டர் எல்லாருக்கும் நன்றி. என்ன காரணம்னா, நான் அஸ்டினேட்டராக இருக்கிறப்ப ஒரு நடிகர் என் பேரை எங்கேயாவது ஸ்டேஜில் சொல்ல மாட்டாரான்னு எத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்திருக்கிறேன். அந்த வழி எனக்கு தெரியும், அந்த ஏக்கம் தெரியும். அதனால தான் எல்லாருக்கும் நன்றி. பாலமுருகனுக்கு பெரிய நன்றி. அதை கேட்கறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த படத்துக்காக ரொம்ப சந்தோஷமான ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபி கொடுத்த சந்தோஷ் அவர்கள், we would like to hear few words from you. எல்லாருக்கும் வணக்கம். இமான் சார் ரொம்ப நன்றி சார். ஸோ உங்கள் சாங்கை தான் இன்ஸ்பயர் பண்ணிச்சு. நான் செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தது, செம்ம வைபாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். விமல் சார் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சடனாக கூப்பிட்டாங்க, கொரியோகிராஃப் பண்ணிட்டு போனோம். போயிட்டு ஸ்பாட்டில் ரிஹர்சல்லாம் இல்லை, கம்போஸ் பண்ணோடனே அவர் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு ஆடிட்டார். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அதேமாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாரு. தேங்க்யூ சார். நட்டி சார், நீங்கள் எந்த படத்தில் நடித்தாலுமே நீங்கள் நட்டி சாராக தெரியல, அந்த கேரக்டர் தான் தெரியுறீங்க. சூப்பர் சார். ஸோ கேந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச். நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. ஸ்பாட்டில் எப்பயுமே ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபேஸோடு இருப்பார், நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அதே மாதிரி ப்ரொடியூசர் சார், அவரும் ரொம்ப ஹாப்பியாக ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டே இருப்பாங்க. மானிட்டரில் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருப்போம். எங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு 300 ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான், எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார், நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஸோ சாபு சார் சூப்பராக இருந்துச்சு. டீசர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார். சூப்பர் சார், செம்ம ஒர்க். டிஓபி பிரசன்னா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. விஷுவல்லாம் சூப்பராக இருந்துச்சு, கலர்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஜானருக்கு ரொம்ப ரொம்ப செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கலர்ஸாகவே. ஃபைட் மாஸ்டருக்கு நன்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸோ யாராவது இருந்தால் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்காங்க எங்களுடைய தீபாக்கா ஹியர். ஸோ தீபாக்கா, நீங்களும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். அக்கா, அப்படியே உட்கார வைக்க போறதில்லை, நீங்க அப்படியே பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம். ஸோ வடம் திரைப்படம், இது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? எல்லாத்துக்கும் வணக்கம். வழக்கம் போல் இந்த படத்துலேயும் வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்க அந்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சில படங்களில் வந்து நம்ம தயாரிப்பாளர்களை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்து தயாரிப்பாளரையும் நான் சொல்லணும். மாசாணி அம்மனுடைய பெரிய பக்தர், அதுக்கு அத்தனை தகுதியும் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா வந்து சாப்பாடு விஷயத்துலையும் சரி, ஒருத்தவங்களை கவனிக்கிற விஷயத்துலையும் சரி, சம்பளம் கொடுக்குற விஷயத்துலையும் சரி, ஐயா சம்பளம் தருவியலா அப்படின்னு நம்ம கேட்கவே வேண்டாம், கேட்காமலே எல்லாம் கொடுத்த அந்த தயாரிப்பாளர். அதனால எல்லாமே எங்களுக்கு அவர் நிறைவாக கொடுத்ததுனால இந்த படம் வந்து அவருக்கு நிறைவாக அமையணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்புறம் வந்து கதாநாயகன் தம்பி விமல் சாரோட இந்த படம் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பாப்பாவோட நடிச்சிருக்கேன், அதனால அது இது 2வது படம் நடிக்கிறேன். அப்புறம் வந்து கேமராமேன் தம்பியை வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதாவது சட்னி சாம்பார் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து இனிய கருப்பழகியே அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தார். திடீர்னு நானே பார்த்தேன், இது நம்மளா இல்லை வேறு யாருக்கும் டூ போட்டு நடிக்க வச்சுருக்காங்களான்னு அவ்வளோ அழகாக இனியை வந்து காமிச்சிருந்தார். அதே மாதிரி இந்த படத்தில் கூட இனி அழகாக தான் காமிச்சிருப்பார், கரெக்டாக. அதனால் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து நான் பண்ணது. அப்புறம் மூர்த்தி சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நான் இன்றைக்கி இந்த ஃபீல்டில் சினிமா துறையில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து அவர் என்னோடக்கு சினிமாவில் குருநாதர் ஐயா, ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து முதல் வாய்ப்பு
வெடிகுண்டு முருகேசன் அப்படின்ற படத்தில் எனக்கு ஒரு பெரிய, அதுவும் முதல் படத்திலே எனக்கு ஒரு பெரிய கதாபாத்திரம் கொடுத்து நடிக்க வச்ச எங்கள் காமராஜர் கூப்பிடுறாருயா. அவர் அதனால அவங்கள நம்ம வாழ்த்தணும். ஜெகன் அண்ணா, இங்கே எல்லாருமே என்னைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது தான். அண்ணானுக்கு மனைவியாக நடிச்சிருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் ஐயா உங்களை நான் கவனிக்கவே இல்லையா, நான் லேட்டாக வந்ததுனால நான் வேலையில் யார் இருக்காங்கன்னு பார்க்காம விட்டுட்டேன், மன்னிச்சிருக்கையா. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆட்கள் இருக்கிற இடத்துல நான் நின்று பேசுகிறது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, ரொம்ப சந்தோஷம். சில காரணங்களால் நான் தான் முதல்ல உட்காந்துருக்கணும். சில காரணங்களால் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. எல்லாரும் பெரிய மனசு வச்சு மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. தாமதமானாலும் வரணும்னு நினைச்சீங்கல்ல, அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தீபாக்கா, மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த படத்தினுடைய தொகுப்பாளர் எண்ணற்ற படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இந்த வடம் படத்தினுடைய கட்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஃபீல் ஆகுதுன்னா ஐ திங்க் அதுதான் அவருடைய கான்ட்ரிபியூஷன். ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வடம்க்கு என்னை அந்த டீமில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ட லைன் ப்ரொடியூசர் பாலகுமாருக்கு முதல் நன்றி. பிகாஸ் அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டீமில் நான் ஒர்க் பண்ணியிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ பாலா. அப்புறம் முதல் முறையாக கேந்திரன் சார் ஆஃபீஸ்க்கு வரும்போது என்கிட்ட கேட்ட முதல் வார்த்தை உங்கள் ராசி என்ன அப்படின்னு தான் கேட்டார். ஸோ அவரோட பழக்கம் எல்லாருக்கும் அது தெரியும். நான் ராசி சொன்னது அந்த படத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் என்ன. ஸோ அப்படி தான் எனக்கும் அவருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சாரை மீட் பண்ணும்போது க்ரீன் பார்க் ஹோட்டலில் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கொஞ்ச நேரம் போய் வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறம் சென்னையில் தெய்வ திருமகளில் சென்னையிலே ஒருத்தருக்கு ஸ்வெட்டர் போட்டு வர்றாரு தெரியுமா, அந்த மாதிரி சென்னையிலே கோட்டு போட்டு வந்த ஒரு ப்ரொடியூசர் இவர் பார்த்த உடனே யார் இவர் சென்னையிலே கோட் போட்டு வந்தாருன்னு பார்த்தேன். ஸோ அப்புறம் பார்க்க தான் பயங்கரமாக ஆளுந்து போய் பேச ஆரம்பிச்சார். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார். ஸோ அந்த ஸ்வீட் பர்சன் எப்படின்னா, எடிட்டிங் எப்போ வந்தாலுமே ஒரு பேக் 2 பேக்கோட தான் வருவார். ஸ்வீட்ஸு இதெல்லாம் வந்தவரை எனக்கு என் அசிஸ்டன்ஸ்க்கும் செம்ம ஜாலி ஆகிடும். ஸோ எவ்வளோ டவுனாக இருந்தாலும் அவ்வளோ பேக்கோட எங்களுக்கு சந்தோஷப்படுத்தார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் இப்படியே இருங்க, எல்லோரும் சந்தோஷப்படுவோம். உங்கள் படமும் நல்லா வரும். ஸோ அப்புறம் இந்த படம் கமிட் ஆகும்போது எனக்கு நிறைய சின்ன பர்சனலாக கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருந்தது, மெடிக்கல் இஷ்யூஸு. ஸோ அந்த டைமில் என்னோடய அசிஸ்டன்ஸ் பிரகாஷ், லோகேஷ், அப்புறம் விஸ்வநாதனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த டைமில் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அந்த பசங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் போகும்போது ஃபஸ்ட் டைம் விமல் சாரை மீட் பண்ணேன். குற்றாலத்தில் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது பார்த்தா சாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப டல்லாக இருந்தார். பேசிட்டு ஃபைட்லாம் காமிச்சு சீன்ஸ்லாம் காமிச்சிட்டு பேசிட்டு போனால், அடுத்தது ஒரு மழை ஃபைட்டு சீக்வன்ஸ், ஃபுல் மழை, நட்டி சாரும் அவரும் ஃபைட் காம்பினேஷனு போய் உட்காந்து அடுத்த ஷார்ட் டேக் ஓகேன்னு சொன்னோன்னா அப்படியே திரும்பி விமல் சார் அந்த ஃபோர்ஸில் திருப்பி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ நான் பார்த்துட்டு, சார் அவ்வளோ குளிருது அவருக்கு அந்த இடத்துல ஸ்பாட்டில், அவரால் நிற்க கூட முடியல. பட் ஷார்ட்டுன்னு டேக்குன்னு போகும்போது டக்குன்னு அவர் திருப்பி அந்த போல்டாக இது பண்ண ஆரம்பித்தார். ஸோ சூப்பர் சார் விமல் சார். உங்கள் அந்த படம் ஃபைட்டில், இந்த படத்தில் ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்காக செம்ம ஆக்டிவாக டான்ஸு ஃபைட்டுன்னு பயங்கர மிரட்டியிருக்காரு சார். ஸோ சூப்பர் சார். அப்புறம் நட்டி சார் அந்த பாடி லாங்குவேஜ் நான் எடிட்டில் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ கூட சார்கிட்ட, சார் அப்படியே தலைவர் ஸ்டைலில் தான் சார் உங்களுக்கு இருக்குது பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நட்டி சாருக்கும் இந்த படத்தில் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மூர்த்தி சார், ஜெகன் சார் எல்லோரும் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது உங்கள் எல்லோரும் தெரியும் எனக்கு. ஸோ மூர்த்தி சாரோட கருப்பசாமி குத்தைதாரர் படத்தில் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலி எடிட்டிங்கில். ஸோ தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இந்த இருக்கிற டீமில் எல்லாருமே எனக்கு முருகன் ஃபைட் மாஸ்டர், டிஓபி, தீபாக்கா மகாமுனி, அப்போது இந்த இடத்துல நான் பேசியிருக்கேன் நான் மகாமுனி டைமில் சாக்கா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ சந்தோஷ் நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அப்படி அப்புறம் இமான் சார் இஸ் ஆல்வேஸ் லைக் என்ன சொல்கிறது, நான் எப்போ டல்லாக இருக்குன்னா சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஐயோயோவே ஆனந்தமே சாங் எனக்கு ரொம்ப எமோஷ்னலான சாங். நான் எப்போவுமே என்னைக்கார லைஃப்பில் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் நான் வரும்போது எப்படியாவது அந்த சாங் நான் கேட்டுருவேன். அது எப்படியும் தெரியாது, காரில் உட்காந்தாலும் சரி, எப்படியாவது அந்த சாங் என் காதில் விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல் சாங்ஸ் கொடுத்த சாரோட இன்றைக்கி ஒர்க் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போவும் இந்த படத்தில் சாங்ஸு பர்டிகுலர் பாண்டிமணி நான் எப்போவுமே காலையில் போய் எடிட்டிங் ரூமில் போயிட்டு வந்தேன் அந்த சாங் கேட்டுறேன், பயங்கர எனர்ஜிக்காக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ
இந்த படத்தில் நடித்த சின்ன சின்ன மற்ற ஹீரோயின்ஸு இதில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க. நீங்களும் நல்லா பண்ணியிருந்தீங்க. டெபியூ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எனிவேஸ் இந்த படம் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். மஞ்சு விரட்டு வந்து இந்த மாதிரி படங்களை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மாடோட ஸ்பீடு, மாடோட அந்த கோஆர்டினேஷன் எல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ண முடியாது. பட் அந்த அந்த எக்ஸிக்யூட் அவ்வளோ ரஷ் வந்த அப்புறம் அதை வந்து பார்த்து எடிட் பண்ண ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு ரியல் மஞ்சு விரட்டு பார்த்து ஃபீல் இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் March 6 படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. இயக்குனர் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. கேந்திரன் சார், யூ ஷுட் டெல் மீ, இத்தனை பேரோட ஒர்க் பண்ண அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை தாண்டி வடம் இது உங்களுடைய பெரிய கனவு. ஸோ March 6ஆம் தேதி மக்கள் எல்லாரும் பார்க்க போறாங்க. ஸோ நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஓடுது டிரெக்டர். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் எனக்கு ஆடுற பேச வராது, நான் அப்படி பேசுகிறேன். இதில் வந்து நான் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். ஒவ்வொருத்தராக எனக்கு பேர் சொல்லி சொல்ல வராது. இந்த கதை ஃபைனலான உடனே ஏன்னா என் முதலாளியை பற்றி நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு பேசிக்கலாம். நான் கடைசியாக சொல்கிறேன். முதல்ல இந்த கதை ரெடியான உடனே இமான் சார் தான் இந்த கதைக்கு இமான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இமான் சார் போய் சந்தித்து அவர் என்னைக்கு ஓகேன்னு சொன்னாரோ அன்றைக்கி இந்த படம் எனக்கு தெரியும் ஹிட்டு அப்படின்னு. அடுத்ததாக தேங்க்ஸ் சார், நன்றி சார். அடுத்து விமல் சார், இந்த படம் அவர் வந்து அடுத்ததாக நான் அவரை சந்தித்து பேசினேன், கதை கேட்டார். ரொம்ப அதாவது ஒரு ஹீரோ அப்படின்னு தான் ஃபஸ்ட் மீட் பண்ணேன். ஆனால் அந்த 10 நிமிஷத்துலேயே ரொம்ப இயல்பாக இப்படிலாம் இருக்க முடியுமா, இப்படிலாம் இருப்பாங்களா, ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கோம்ல இந்த 20 வருஷத்தில். ஆனால் முதல் முறை சந்திப்புலேயே அவ்வளோ அழகாக விமல் சார் வந்தவுடனே அடுத்து சக்ஸஸ். அடுத்ததாக நட்டி சார், சார்கிட்ட வந்து கதை சொன்னேன். கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்டார். அவர் கேட்டவுடனே கேட்டு முடிச்சுட்டு அவர் ரொம்ப ஸ்பீடாக பேசுவார், அதான் அழகாக இருக்கும். அவரோட ஸ்டைல் எல்லாமே நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரியே ஞாபகப்படுத்தும். டக்குன்னு இதை நான் சொன்னது அப்படியே எடுத்துருவீங்களே அப்படின்னு. சத்தியமாக அப்படியே எடுப்பேன் சார், ஓகே பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து அப்படி ஹீரோயினி, இந்த படத்தில் ஹீரோயினி சொல்லியாகணும். நிறையா தேடிக்கிட்டே இருந்தோம், நிறையா பேரை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரே ஒரு சின்ன ஸ்டேட்டஸில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அந்த ஃபோட்டோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு, யோசிக்கவே இல்லை. அப்படி உள்ளே வந்த நம்ம ஹீரோயினிக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துல நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. அது கன்ஃபார்மாக நல்ல ஒரு இடத்துல இருப்பாங்க. அடுத்து கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், நான் யாராவது விட்டால் சாரி. அப்புறம் மூர்த்தி அண்ணன், ஜெகன் அண்ணா, எடிட்டர் சார் அப்புறம் இந்த டான்ஸ் மாஸ்டர், இங்கே இப்போ சார் வந்திருக்காரு, தீனா மாஸ்டர் வரல, தினேஷ் மாஸ்டர் கொஞ்சம் வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை டெக்னீஷியன், அப்புறம் முக்கியமாக என்னோட உதவியாளர்கள் ஒருத்தரையும் காணோம், எங்கே நிற்கிறாங்கன்னே தெரியல இருட்டில். ஏய் இங்கே வாங்கடா. என்னுடைய உதவியாளர்கள் எங்கப்பா? ராஜதுரை எங்கே இருக்கான்? இல்லை, அவனுக்கு ஒரு வேலை கொடுத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வேலை எங்கே வேலை இருக்கோ அங்கே தான் இருக்கான். அவன் இதுக்கு போயிட்டான், ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கரெக்ஷனுக்கு. அதனால் இந்த படத்தில் வேலை பார்த்த என் உதவியாளர் அனைவருக்கும் நன்றி. என் தயாரிப்பாளர், அதாவது ஒரு கதை எடுக்கலாம், இவ்வளோ பேரை உருவாக்கலாம், எத்தனை பேரை வேணாலும் நம்ம கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் அதுக்கெல்லாம் சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் வேணும். அந்த தயாரிப்பாளர் முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை நேசிக்கிற ஒருத்தராக இருக்கணும். அந்த வகையில் எனக்கு கிடைச்ச என் முதலாளி மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் தமிழ் சினிமாவில் என்னைய மாதிரி ஜெயிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிற எத்தனையோ இளைஞர்னு சொல்லிட்டு நினைக்காதே, இளைஞர் தான், என்னைய மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நிறையா உதவி இயக்குனர்கள், நிறைய பேர் இருக்காங்க. இந்த தெருவில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி ஆசை கனவுமா சுமந்துக்கிட்டு இருக்கிற அத்தனை
அத்தனை உதவி இயக்குனருக்கும் இதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அந்த வகையில் எனது முதலாளிக்கு நன்றி. அவரோட என் முதலாளி வந்து அவர் வந்து ஒரு தனி ஆள்லாம் கிடையாது. ஒரு அப்படின்னா அவர் ஒரு தோப்பு தான், தனியாகவே இருக்க மாட்டார். அவருக்கு ஒரு 10 பேர் கூட இருக்கணும், ஒரு 10 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். எங்கேயாவது அவரோட பார்ட்னர்ஸ்லாம் இங்கே கீழே உட்காந்துருக்காங்க. நிறையா அவர் பேர் நிறையா சொல்லணும். ஏதாவது விட்டுட்டேன்னா யாராவது மன சங்கடப்பட்டுறக்கூடாது. அதோட என் முதலாளியோட அத்தனை கிளைகளுக்கும் நன்றி. யாரையும் நான் விட்டுறல, அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். அவர் என்னென்னா ஒரு படத்தை ஒரு கதை கேட்டுட்டு என்னையே திடீர்னு ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஃபுல்லாக பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. ஃபுல் கட்டிடுவோம். சரி சும்மா தானே வந்திருக்கோம் அப்படின்னு டக்குன்னு பார்த்தா ஒரு ஹாலை ஓப்பன் பண்ணுவார். ஒரு 5 பேர் உட்காந்துருப்பாங்க. என்னன்னு கேட்டால் சார் வாத்தியார கதை சொல்லுங்க பாரு. ஃபுல் பிரியாணி போட்டுட்டு 2.5 மணி நேரம் கதை சொல்லுங்க. ஃபுல் கதையை கேட்பார். அன்னைக்கு கதை கேட்க ஆரம்பிச்சது தான் ஷூட்டிங்லேருந்து, எடிட்டிங்லேருந்து, டப்பிங்லேருந்து என் கூட இந்த மேடை வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட அவர் பிரிஞ்சதில்லை. எனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கே தெரியாது, அவருக்கு தெரியும். நான் என்ன சாப்பிடுவேன், நான் லைட்டாக இருமுனா பக்கத்தில் நிற்பார். இப்படி ஒரு முதலாளி கிடைச்சா நம்ம எந்த தூரத்துக்கு வேணாலும் போகலாம். இப்படி ஒரு நட்பு கிடைச்சா எந்த சிகரத்தையும் தொடலாம். அந்த வகையில் எனது முதலாளிக்கு நன்றி. ஓகே, மற்றபடி எல்லாம் பேசிட்டுன்னு நினைக்கிறேன். எதையாவது விட்டுருந்தா அப்புறம் இந்த படத்தில் நடித்த இங்கே மேடையில் இல்லாட்ட கூட அவங்க இந்த படத்தில் என் இதயத்தில் எப்போவுமே அவங்களுக்கு இடம் இருக்குது. நல்லா நடிச்சிருக்கீங்க, சூப்பர். இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதில் நடித்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் கிடையாது. என்னை பொறுத்தளவில் இந்த படத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் ஹீரோயினி தான், எல்லாரும் ஹீரோ தான். அதை தாண்டி இந்த படத்தில் விமல் சார் அவரோட எங்கேயுமே பிரியாமல் வந்த இந்த படத்தில் அதுக்கு பேர் பாண்டிமுனி, ஆனால் அவன் சோழன். அவனுக்கு ரொம்ப பங்கு இருக்குது இந்த படத்தில். அவ்வளோ அதாவது ஆக்ஷன் சொன்னால் நடிப்பான். ஏன்னா அதை மாடுன்னு சொல்லக்கூட மனசு வரல. ஏன்னா அது அவ்வளோ ஜென்யூனாக அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. விமல் சார் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். எப்போவுமே உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த படம் நிறையா அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது விமல் சார் வந்த உடனே அந்த படம் மூவ் ஆச்சு. ஏன்னா அது வரைக்கும் பல இடங்கள் போய் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. விமல் சார் வந்த ஒரே நாள் அன்னைக்குலேருந்து வேலை நிற்கவே இல்லை. இன்றைக்கி இந்த வர்ற வரைக்கும் அவரோட நிறையா சில விஷயம்லாம் சொல்லக்கூடாதும்பார். ரொம்ப தன்னடக்கமானவர். அதனால் அவரை வந்து நான் எதுவுமே சொல்லலை. நேற்று ஒரு விஷயம் அவர் கஷ்டப்பட்டதை சொன்னால் ஏங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம சொல்லி தான் ஆகணும். இந்த படம் எல்லோரும் சொல்கிறாங்களே 40 நாள் முடிஞ்ச 35 நாள், அது ஒரு ஹீரோ நினச்சா தான் முடிக்க முடியும். ஒரு டயட் நினச்சா முடிக்க முடியாது. நம்ம பிளான் பண்ணால் அவங்க அதுக்கு ஒத்துழைக்கணும். எந்த சூழ்நிலையும் ஒரு நாள் கூட அவர் வந்து சோர்ந்து போகாமல் எல்லா டெக்னீஷியனும் ஒற்றுமையாக இருந்ததுனால தான் அந்த படம் எடுக்க முடிஞ்சுச்சு. அதனால் மீண்டும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மார்ச் 6ஆம் தேதி தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். நான் அந்த படத்தை பற்றி எதுவுமே பேசலை. ஏன்னா அதை நான் பேசக்கூடாது. இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பேசுவீங்கன்னு மிகப்பெரிய நம்பிக்கையோட எல்லாம் அல்ல முருகனையும் மாசாணியும் வடிவெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஃபோட்டோ அதுதான் இந்த படத்தை கொடுத்ததா சொன்னாங்க. அந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதே மாதிரி இந்த படம் உங்களுக்கு அமைஞ்சதில் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்? இன்று இந்த அவையில் கூடியிருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இன்று இந்த அவையில் கூடியிருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் மை டைரக்டர். அவர் சொன்ன மாதிரி என்ன ஒரு ஸ்டேட்டஸில் தான் பார்த்தாரு. நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இருந்தேன், அது அவரோட நண்பர் படம். அந்த படத்தில் வச்சிருந்த ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு அடம் பிடிச்சி இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து எத்தனை ஃபோட்டோஸ் காட்டினாலும் எவ்வளோ பெரிய ஹீரோயின்ஸை காட்டினாலும் அவர் எனக்காக இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அதே மாதிரி விமல் சாரும் அவரும் இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கும் போது எனக்கு இன்னும் பெரிய ஹீரோயின் வேணும்னு எதுவும் கேட்காம புதுசாக வர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அவர் சொல்கிற மாதிரி பெரிய ஹீரோஸ் கூடலாம் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும்ல, எப்படி என்ன ட்ரீட் பண்ணுவாங்கன்ற பயம் இருக்கும் போது அவர் என்ன ஸ்பாட்டில் கலாச்சிக்கிட்டே இருப்பார். எல்லா சீன் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட பண்ணுற மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ சார்.
அண்ட் இமான் சார் நான் சின்ன வயசில் சன் டிவியில் போகும்போது நான் பார்த்து வளர்ந்த சாங்ஸ் எல்லாம் நான் ஸ்கூல் கிளம்பும் போது கேட்ட சாங்ஸில் பார்த்த ஹீரோயின் மாதிரி இப்போ நான் தெரிஞ்சேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆசை கலவாணி சாங் வந்து நான் சின்ன வயசில் பார்த்த சன் டிவியில் பார்த்த ஒரு ஹீரோயின்ஸ் மாதிரி இப்போ நான் இருக்கும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு தனி சோலோ சாங் கொடுத்ததுக்கு அது சிமை மேம் பாடியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஹீரோயினுக்கு ஒரு சோலோ சாங் வருது. ஸோ அந்த சாங் எனக்கு கொடுத்ததுக்கு இமான் சார் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் சார், எல்லா ஹீரோயின்ஸ்க்கு இது இருக்கும், நம்மளை எப்படி காட்டுவாங்க, நம்மளுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுப்பாங்க, நல்ல கலர்ஸில் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். என்னை எந்த இடத்துலையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாமல் எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. என்னை அழகாக காட்டின கேமராமேன் சார் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டோர்த்தி, நானும் டோர்த்தியும் கொஞ்சம் நிறைய பேசிப்போம். ஐயோ எனக்கு காஸ்டியூம்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படி இருக்குன்னா, மேம் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ டோர்த்தி. அண்ட் எடிட்டர் சார், நான் இப்போ தான் காலைல தான் படம் பார்த்துட்டு வந்தேன். லைக் வேறு லெவலில் இருந்துச்சு உங்கள் எடிட்லாம். மாடோட பில்டப்லாம் அது பார்த்தோன்னே கத்தணும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ சார், ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஜெகன் சார் கூட எனக்கு தெரியவே தெரியாது இந்த படத்தில் ஜெகன் சார் இருக்காருன்னு. நட்டி சார் கூட தான் ஜெகன் சார் வருவார். நட்டி சாருக்கு எனக்கு பெருசாக காம்பினேஷன் இல்லை, ஸோ நாங்கள் மீட் பண்ணலை. ஜெகன் சார் கூட இன்னொரு படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். அண்ட் நட்டி சாரை நான் மீட் பண்ணவே இல்லை இந்த படம் ஃபுல்லாக. அது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. எனக்கு பண்ணணும், அவருக்கு ஷூட் இருக்கும்போது எனக்கு இல்லை, எனக்கு இருக்கும்போது அவருக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி தான் ஃபைனலி மீட் பண்ண உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டர், எங்களுக்கு ஒரு இன்டர்வல் போர்ஷனில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸில் ஹீரோயின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தானே யூஸ் பண்ணுவாங்க, பட் சார் என்னை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸில். தேங்க்யூ சார். அண்ட் டேரக்டர் சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபோட்டோவில் பார்த்த இன்னொரு ரீசனும் எங்களோட ஆர்ட் டைரக்டரும் அதே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து இன்னொரு ரீசனும் ஆர்ட் டைரக்டர் இருந்தால் அவரும் அந்த பொண்ணு நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வார்த்தை எங்கள் டேரக்டருக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னார் என்னை எடுக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ சார். தீபாக்கு கூட இது நான் செகண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். தீபாக்கு கூட இருந்தாலே செம்ம ஜாலியாக இருக்கும். அவங்க பேசுகிறதே ரொம்ப அழகாக இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலான்ற போல இருக்கும். தேங்க்யூக்கா. அண்ட் பாண்டிமுனி சாங் கொரியோ பண்ண மாஸ்டர், அந்த ஷூட் இருக்கும்போது நான் இல்லை, நான் இப்போ பார்க்கும்போது பாண்டிமுனி சாங் அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக கொரியோ பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி எங்கள் ப்ரொடியூசர் சார், இந்த படத்தை தாண்டி எனக்கு வந்து எனக்கு அண்ணா இல்லை, பட் எனக்கு ஒரு அண்ணா ஃபீல் எதுவாக இருந்தாலும் ஒரு அண்ணா இருந்தால் ஒரு தங்கச்சிக்கு என்னெல்லாம் பண்ணுவாரோ அது எல்லாமே அவர் பண்ண ரெடியாக இருப்பார். எனக்கு என் லைஃப்பில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவர்கிட்ட போய் நிற்கலான்ற அளவுக்கு கூட இருந்ததுக்கு தேங்க்யூ அண்ணா. அண்ட் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அண்ட் கேமரா அசிஸ்டன்ட் டீம் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ. செனஸ்கா ஸ்ரீ அவர்களே நன்றி. இருந்தாலும் உங்களுடைய ப்ரொடியூசர்னுடைய மனதை அப்படி டப்புன்னு உடைச்சிருக்க வேணாம், பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. கரெக்ட். உங்களுடைய உறவு முறை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் ப்ரொடியூசர் பற்றி இன்னொன்று சொல்லணும். நான் நார்மலாக எல்லாரையும் அண்ணான்னு கூப்பிடும் போது அண்ணா வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரொடியூசர் அண்ணான்னு சொல்லும் போது சொல்லுமா தங்கச்சி அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன். ஸோ அவர் எந்த விதத்துலையும் வந்து ஹர்ட் ஆக மாட்டார். தேங்க்யூ. வெரி ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச் சார். நிஜமாவே இந்த ப்ரெஸ் மீட் முடிச்ச உடனே உண்மையான நாயகனா நீங்க தான் எல்லாருக்கும் தென்படுவீங்கன்னு நினைக்கிறேன் சார். வரவங்க எல்லாரும் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க, அது சுவாரஸ்யமா வர இருக்கு. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், நான் உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்திருக்கக்கூடிய இந்த வடம் திரைப்படத்தினுடைய இந்த விழாவின் நாயகன் வந்து எல்லாருமே இந்த வடம் திரைப்படம் வந்து எலிவேட் ஆனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இமான் சார் அப்படின்னு சொன்னாங்க. இமான் சார் இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி வெரி ரூட்டட் டு ஹிஸ் மியூசிக். அண்ட் அந்த மியூசிக்கை நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கும் அந்த ரூட்டட்னஸ் வரும். அண்ட் ஐ திங்க் அதுதான் அவருடைய மேஜிக்னு நினைக்கிறேன். ஸோ இமான் சார், யூ ஷுட் டெஃபினெட்லி டாக் வித் அஸ் அபவுட் த ஃபிலிம். ஸோ ஓவர் டு யூ. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. மாசாணி பிக்சர்ஸ் ராஜசேகர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய ஃபர்ஸ்ட் விஷஸ் சார், அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் விஷஸ். அண்ட் இதை தாண்டி இந்த நிறுவனம் இன்னும் பல திரைப்படங்கள் பல வெற்றி திரைப்படங்களை கொடுக்க போகுதுன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது சார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது இப்போ சாபு சார் சொன்னார் இல்லையா, மீட் பண்ணும்போது அதாவது ஸ்வீட்டு சீடை அது இதுன்னு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார். அது மாதிரி தான் இப்போ நம்ம இந்த படத்துடைய ப்ராசஸில் கம்போசிங்லேருந்து இப்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரைக்கும்
ஒரு 60-70 வாட்டி சந்திச்சிருப்போம்னா வரும்போதெல்லாம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுவார். இன்னைக்கு இந்தாங்க சீடைன்னுவார், இன்னைக்கு இந்தாங்க ட்ரை ஃப்ரூட்ஸுன்னுவார், இன்னைக்கு இந்தாங்க நட்ஸுன்னுவார். அது வந்து ஒரு அன்பு தொல்லை. அப்படி ஒரு ப்ரொடியூசர் அவர். அவர் வந்து எனக்கு என்னன்னா இதை இவ்வளோ வாங்கி கொடுக்குறாரு, இது ஏதாவது படத்தில் செலவு பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்லாம் கூட யோசிக்க தோணும். பட் படத்துக்கு தேவையானதையும் ரொம்ப அழகாக எந்தவித கஞ்சத்தனமும் பார்க்காமல் அந்த படத்துக்கு நியாயமாக என்ன செய்யணுமோ அதை ரொம்ப அழகாக செய்து கொடுத்துருக்குறாரு. அதுவும் கேந்திரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய அசெட் அப்படின்னு சொல்லணும்னா அது ராஜசேகர் சார் தான். ஒரு இணை பிரியா ஒரு ஒரு தோழர்கள் அப்படியா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, போக போக முட்டிக்கும் இல்லையா. பட் அப்படி இல்லாமல் படம் முடிஞ்ச பிறகும் அதே நட்புடன் இருப்பது, அதை பார்க்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது இந்த படத்தோட முடிகிற நட்பாகவும் அது தெரியல. அது வந்து ரொம்ப ஒரு நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள் அப்படியே தொடரப்போகும் ஒரு நட்பாக அது பார்க்கப்படுது. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நட்பை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இத்தனை வருஷத்தில் சார் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் அப்படி இவ்வளோ அந்யோன்யமாக இருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். வாழ்த்துக்கள் சார். அண்ட் கேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்துடைய கதை ஃபஸ்ட்டு முடிவான பிறகு ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வந்தார். வந்து கதை சொன்னார். சார் கதையெல்லாம் ஓகே சார், பிடிச்சிருக்கு. பட்டு ஒரு ஒரு காஸ்ட், ஒரு ஹீரோ ஹீரோயின் யார் நீங்கள் முதல்ல லாக் பண்ணால் தான் முதல்ல ப்ராஜெக்டே மூவ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் கதை சொல்லுவாங்க, பட் அது ஒரு நியூ ஃபேஸாக இருந்தால் கூட ஒரு நியூ ஃபேஸ் இவங்க தான் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது ஷூட்டுக்கு வந்து ரெடி ஆகும். ஸோ அதனால் வந்து முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட் லாக் பண்ணிட்டு வாங்க சார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன். அண்டு விமல் சார் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தது எனக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா நான் தேசிங்க ராஜா திரைப்படத்துடைய பாடல்கள் அது இப்போது ரீசெண்டாகவும் இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் அது வந்து ட்ரெண்ட் ஆகி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுக்கு நான் ஒரு சில திரைப்படங்கள் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அவர் இப்போ ரீசெண்டாக தக் ரிப்ளை அப்படின்ற விஷயத்தில் பயங்கர பாப்புலராக இருக்கார். அப்படியே ஒற்றை வார்த்தையில் தான் அப்படி பதில் சொல்லுவார். அப்படியே அணுகுண்டு போட்ட மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பதிலும். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் பசங்கள்லாம் வந்து ஜென்சி பசங்கள்லாம் வந்து இவரை அப்படி ரிலேட் பண்ணி இவர் ஸ்பீக்கிங் ஃப்ரம் த ஹார்ட்டில் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்குறாரு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சார். உங்களுக்கு தெரியாமலே நடக்குது ஒரு பக்கம், நல்ல விஷயந்தான். ஆமாம். ஏன்னா சில பேர் வந்து போலியா நடிக்கவே தெரியாது இல்லையா, எங்கேயுமே போலியா நடிக்க தெரியாது, மனசு இருக்கிறது அப்படியே பேசுவாங்க. அது சரியான நேரத்தில் சரியான ஒரு நொடியில் வந்து இவங்க ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஆள் சரியாக தான் மனசில் தோன்றது தான் பேசுகிறாருன்ற ஒரு அது வந்து எப்படியாவது வெளிப்பட்டுரும் சார். நீங்கள் இந்த தான் நடித்தாலும் நடிக்கலனாலும் அது மனசில் இருக்கிறது அது வந்து வெளிப்பட்டுரும். ஸோ அப்படி ஒரு மனிதனாக இருப்பதற்கு அதுக்கே முதல்ல வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த திரைப்படத்தில் 4 பாடல்கள், அதில் ஞானக்கரவேல் அப்படின்றவர் தான் வந்து 4 பாடல்களும் எழுதியிருக்காங்க. அண்ட் சிங்கர்ஸ் சின்மயி ஸ்ரீபதா வந்து இந்த ஆசை களவாணிய பாடலை பாடியிருக்காங்க. அப்புறம் இந்த பொங்கல் பாட்டு ஒன்று இருக்குது, அது என்னுடைய குரலில் கொஞ்சம் கேப்புக்கு பிறகு என்னுடைய குரலில் ஒரு பாடல் பதிவு இதில் நடந்தது. அண்ட் அந்தோணிதாசன் அவர்களும் மதிச்சியம் பாலா அவர்களும் அந்த பாண்டிமுனி பாடலை வந்து பாடியிருக்காங்க. அப்புறம் ஸ்வேதா மோகன் வந்து பாதகத்தி அப்படின்ற ஒரு பாடலை வந்து பாடியிருக்காங்க. அண்டு இந்த திரைப்படத்தை நம்பி என்னுடைய ஆடியோ லேபிள் DI சவுண்ட் ஃபேக்ட்ரிக்கு நம்பி கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு நட்டி சார் வந்து இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் சாரோடைய படங்கள் வந்து பார்த்துருக்கேன். இதில் அப்படியே எனக்கு வந்து சூப்பர் ஸ்டாரை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங். அவருடைய மாடுலேஷன், அந்த டைலாக் டெலிவரி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்டு டு த பாயிண்ட், கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஒரு மில்லிமீட்டர் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் சரியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நம்மளுடைய இண்டஸ்ட்ரியோடைய சொத்து நட்டி சார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு சாபு அவர்களுடைய எடிட் பேட்டர்ன், முக்கியமாக இந்த படம் ஒரு ஸ்போர்ட், நம்மளுடைய ரூரல் ஸ்போர்ட்டை வந்து பேஸ் பண்ண ஒரு படம், வடமஞ்சு விரட்டை பற்றி. ஸோ அந்த எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்போர்ட் நடக்குதோ படத்துக்குள்ளே அதோடைய கட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த க்ரிப்பை வந்து எங்கேயும் லூஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாக எடிட் பண்ணி கொடுத்த சாபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கொரியோகிராஃபர் தான் இப்போ தான் அவர்கிட்ட பேசினேன் சந்தோஷ் சார்கிட்ட. ஏன்னா அந்த பாண்டிமுனி சாங்கில் விமல் சார் வந்து இவ்வளோ பயங்கரமாக வெறித்தனமாக ஆடி ரொம்ப வருஷம் பிறகு இந்த பாட்டில் தான் பார்த்தேன் நான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
அண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக எந்த திரைப்படம் இருந்தாலும் இது லைட் அண்ட் சவுண்டு தான். ஸோ ஒரு டைரக்டருடைய விஷன், அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த கதையோடைய விஷனை வந்து லைட் அண்ட் சவுண்டில் தான் அது இன்னும் அந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதே அந்த லைட் அண்ட் சவுண்டு தான். ஸோ அந்த லைட்டுக்கு சொந்தக்காரரான பிரசன்னா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் த ஃபிலிம் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த படம், ஒரு படத்தோடைய ட்ரெய்லர் ஆகட்டும், இந்த ஓவரால் படத்தை பார்க்கறதாகட்டும், த டோன் ஹி ஹஸ் செட் ஃபார் த ஃபிலிம், த டிஐ அந்த கிரேடிங் பண்ண விதமாக இருக்கட்டும், அண்ட் தி ஓவரால் ப்ரெசன்டேஷன், இந்த ஒரு கேன்வாஸையே வந்து அதை பெருசாக காட்டுறதுக்கு உங்களுடைய விஷுவல்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஜெகன் சார், மூர்த்தி சார் அண்ட் சக்தி சார், உங்கள் 3 பேருக்கும் வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப லிமிட்டடான போர்ஷன்ஸில் வந்தாலும் ரொம்ப நோட்வர்த்தியான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் சார். அதுவும் ஜெகன் அவரை வந்து எனக்கு நிறைய ஆண்டுகளாக தெரியும். அண்ட் ரொம்ப 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 க்ளோஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். அண்ட் அது அவர் எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், என்ன வேலை பார்த்தாலும், என்ன மாதிரி வேலை பார்த்தாலும் அதுக்கு 100% கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ரொம்ப தூய்மையான மனிதர். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய பயணம் தொடரணும், உங்களுடைய திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும், நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும் சார், நல்லதாக நடக்கணும் சார். அண்ட் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் சார், அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் சார். இந்த ஃபிலிமில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அதுவும் இன்ட்ரோல் பிளாக் ஃபைட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஓவரால் இந்த படத்துடைய லுக் அண்ட் ஃபீல் வந்து அந்த காஸ்டியூம் மூலிமா ரொம்ப அழகாக பண்ண டாரதி மேம்க்கு என்னுடைய நன்றி. அண்ட் இந்த நியூபி இந்த செட், நம்ம பேர் சனாஷ்கான்னு மாற்றிருக்கீங்களா? சனாஷ்கா, am I pronouncing it right? சனாஷ்கா, ஓகே. சனாஷ்காவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அஃப்கோர்ஸ் ஆமாம், இன்றைக்கி வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் சாங்கு, ஒரு டோட்டல் ஃபீமேல் சோலோ சாங்ஸ் வந்து படத்தில் கொஞ்சம் கம்மி தான் ஆயிடுச்சு. அது ஒத்துக்க தான் செய்யணும். ஏன்னா நிறையா ஜென்ரலி மேல் சாவனிஸ்டிக் வேர்ல்டில் இந்த பிளேஸ் ஆஃப் உமன் வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும்போது ஒரு டோட்டல் சாங் ஒரு உமன் அவங்களே வந்து ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு சாங் அப்படின்னு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கொஞ்சம் ஃபீமேல் சோலோ சாங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எண்ணிக்கை கொஞ்சம் ஜென்ரலாகவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா அது வந்து ரைட்டிங்லேருந்து அது வந்தால் தான் அது திரையிலையும் வரும். அப்படி ஒரு சாங் வேணும்னு அந்த டைரக்டர் வந்து கேட்கும் போது தான் அப்படி ஒரு பாட்டும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அல்டிமேட்டாக தேங்க்ஸ் சொல்லணும்னா டைரக்டர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் அவர் எழுதுனா தான் இப்படி ஒரு பாட்டு வேணும்னு வந்து கேட்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள்மா. யூ ஹவ் டன் அ ரியலி குட் ஜாப். அண்ட் தீபாம்மா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மட்டும் இல்லை, நிறைய திரைப்படம் அவங்க பக்கெட் கணக்கில் அழுத நிறைய திரைப்படத்துலாம் உட்காந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சிருக்கேன். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர் அவங்க. அந்த ரியலாக நம்ப வைப்பாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அழகாக, உண்மையிலேயே அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து அவங்க எப்படி கையாண்டு அதை அழகாக வந்து வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க காட்சிகள் மூலயமா, அவங்க நடிப்பின் மூலயமா எப்படி அதை வெளிப்படுத்துகிறாங்கன்றதுல ரொம்ப தேர்ந்த நடிகையாக இருக்கீங்கம்மா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த திரைப்படம் மார்ச் 6ஆம் தேதி வரை இருக்குது. அண்ட் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் நம்மளுடைய தயாரிப்பாளர் வந்து ஒரு பயங்கர ரொம்ப ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர் அவர். ஸோ அவர் வணங்குற தெய்வம் எல்லாம் அவருக்கு எல்லா அருளையும் அவருக்கு வந்து கொடுத்து, ஏன்னா சார் எனக்கு பொறுத்த வரைக்கும் டு மை எக்ஸ்பீரியன்ஸ், இறை அன்பு, இறை நேசம் இருக்கிற மனிதனுக்கு என்ன மாதிரியான சோதனைகள் வரலாம் சார், அவன் வீழ்த்தப்படவே போகிறதே இல்லை. அவனுக்கு வீழ்வே கிடையாது. சோதனைகள் வரலாம், ஆனால் வீழ்ச்சி என்பது கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு எல்லாம் நல்லதே அமையட்டும். காட் பிளஸ். அண்ட் வந்திருக்க நம்ம பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அண்ட் உங்களை இத்தனை வருடங்களாக நிறைய முகங்கள் நம்ம பரிச்சயமாக இருக்கக்கூடிய முகங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கும். உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உடைய ஆர்வம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதான். ஸோ ஓவர் டு யூ நட்டி சார். வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நிஜமாவே படம் நல்லா இருக்குங்க. ஆல் தி பெஸ்ட் கேந்திரன் சார். அண்ட்
முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். எங்கள் தயாரிப்பாளர் வந்து எல்லாரும் சொன்னாங்க, அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவருடைய அந்த இறை நம்பிக்கை இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த படத்தை கேட்டும்போது ஸ்க்ரீன் ப்ளே கேட்டேன். ஸ்க்ரீன் ப்ளே கேட்டு அவர் சொன்னார் என்கிட்ட, அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஸ்க்ரீன் ப்ளே. அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் அவர்கிட்ட கேட்ட உடனே எப்படி சார் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்டேன். அது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். நம்ம ஒரு தேசத்தில் தான் ஏறும் தெய்வம் எருதும் தெய்வம், இந்த மாதிரி வடமஞ்ச விரட்டை வச்சுட்டு அதை சுற்றி இப்படி ஒரு வெப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது சார், அதனால தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு. அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. விருந்தோம்பலுக்கு வந்து ஒருத்தரை பற்றி சொல்லணுன்னா அது ராஜசேகர் சாராக தான் இருக்கும், அவங்க டீமாக இருக்கட்டும். அதில் நம்ம பாலமுருகன் அவர் ஒரு முக்கியமான ரோல் அதில் ரொம்ப பிரமாதமாக பண்ணார். விமல் சாரோட ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் நான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஓம் காளி ஜெய் காளின்னு ஒரு வெப் சீரிஸ் இருந்தது, அதிலே நான் பண்ணியிருக்க வேண்டியது. ஃபார் சம் ரீசன் என்னால் அது அப்போ பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கான வாய்ப்பு எனக்கு கேந்திரன் ஏற்படுத்தி கொடுத்தாரு. சார் ரொம்ப அருமையாக ஆக்ஷன்லாம் பண்ணியிருந்தீங்க சார். அதில் என்னென்னா அது அவர்கிட்ட ஒரு யதார்த்தம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக அவர் வந்து பண்ணியிருக்காரு. சொல்லாமல் தெரியல, கோர்ட்டில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தீங்க சார். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதில் வந்து ஹீரோயிசமும் தெரியணும், அதே நேரத்தில் அது தெரியாமல் கண்ட்ரோல் பண்ணி ஒன்று பண்ணணும்னு ஒன்று பண்ணியிருந்தாரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் முருகன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். முருகன் சாரை தபங்னு ஒரு ஹிந்தி படம், நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணேன், அவர் வந்து அதுக்கு அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணார், அப்படி தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து எப்படி இருக்குன்னா, களைச்சி போட்ட சீட்டு கட்டு மாதிரி இருக்கும். என்ன கார்டு வரப்போகுதுன்னே தெரியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து பிரசன்னாப்பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். எனக்கு அன்றைக்கி லைட்லாம் வேறு ஹெல்ப் பண்ணல அவருக்கு, வெதர் அதில் இருந்த கஷ்டம். அதை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் ரொம்ப அருமையாக எடிட் பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உங்கள் கொரியோகிராஃபியும் பிரமாதமாக இருந்தது மாஸ்டர். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை வந்து நார்மலாக பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அதுக்கு இமான் சார் கொடுத்த உயிர் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரானரி. இந்த படத்தை மியூட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒரு பெரிய இது இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தன் இசையால் அந்த அர்த்தம் கொடுத்தாரு. எனக்கு இதுக்கு முன்னாடி இமான் சார் படத்தில் ஒரு படம் நடிச்சிட்டேன் சார், நம்ம வீட்டு பிள்ளை நடிச்சிட்டேன் சார். இப்போ இந்த படம் இன்னும் 3 படங்கள் நான் கூட பண்ணணும் சார். தேங்க்யூ சார். அண்ட் அருமையான ஒரு இசை. அண்ட் கேந்திரன் அவரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். கதை சொல்லும்போதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே இப்படி இருக்குன்னு நான் கேட்டு வந்தேன். நீங்கள் சொந்தம் பண்ணிடுவீங்களான்னு கேட்டேன். அதை தான் சொன்னார், நான் சொந்தம் பண்ணிடுவீங்களா அப்படி பேசும்போது அது அந்த மாதிரி. அப்புறம் எங்கள் ஜெகன் மாமா இந்த படத்தை நான் பண்ணுறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த கதை கேளுங்க மாமா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது. அது அப்புறம் எங்கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எங்கள் இயக்குனர் மூர்த்தி அவர்கள். ரொம்ப அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் தீபா மேம் அண்ட் மாமா சக்தி சரவணன் அண்ட் பால சரவணன், இவங்களுக்குள்ள ஒரு ட்ராக் இருக்குது இந்த படத்தில். சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் தீபா மேம் ஆரம்பிப்பாங்க, யோ மனுஷனா நீயே ஆரம்பிப்பாங்க. பிரமாதமாக இருக்கும் அது. மற்ற கூட நடித்த எல்லாரும் அதோட இல்லாமல் எங்கள் கூட நடித்த லேடி ஆர்டிஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாரும் இங்கே இருக்காங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு மேடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை ப்ரெஸ் அதோட பார்க்கட்டும். ஏன்னா ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணீங்க. ப்ளீஸ் கம் அப் மேம். நீங்கள் காயத்ரி அவர்கள், மஞ்சீலா அவர்கள், கம் அப் ஜனனி அவர்கள், சினி அவர்கள், 4 பேருக்குமே ஒரு நல்ல உற்சாகமான ஒரு கைத்தல் கொடுத்துலான்னு நினைக்கிறேன். 4 பேருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ நாட்டி சார் ஃபார் பிரிங்கிங் them onto the stage. தேங்க்யூ. அவங்க ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொருத்தரும், அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அப்புறம் எங்கள் ஹீரோயின் சனாக்ஷா, சனஷ்கா சாரிங்க சரியாக டக்குன்னு சொல்ல வரல. ஸோ அவங்க ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். அந்த சாங்கும் சரி, அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த பாடி லாங்குவேஜை மாற்றிட்டு தம்பி ஏத்துறா அப்படின்னாங்க. பிரமாதமாக இருந்ததுங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது அது. அப்புறம் எப்படி சொல்கிறது, எல்லாரையும் சொல்லிட்டு தான் போனேன் நான். ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. படத்தை தேட்டரில் பாருங்கள், ரொம்ப நல்ல படம். அதாவது யூஸ்வலாக வந்து ஏதாவது சோஷியல் பிரச்சனைகள் சொல்லி படங்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த படம் வந்து ஒரு கிராமத்து கதை, கிராமம், அதை சுற்றி இருக்க மக்களுடைய மனநிலை அண்ட் ஆஸ்வெல் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப், இதை பற்றிலாம் இந்த படம் சொல்லியிருக்கு. அண்டு அதான் எங்கள் தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி ஏறும் எங்களுக்கு கடவுள் தான், எருதும் எங்களுக்கு கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். தயவு செஞ்சு ஃபேமிலியோட தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ நட்டி சார். அடுத்ததாக தரையிலும் சரி திரையிலும் சரி ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவினுடைய யதார்த்த நாயகன் அப்படின்னு சொன்னா விமல் சார். சார் நீங்க சொல்லணும் நிச்சயமாக இந்த படத்தை பத்தி. Over to you. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி வணக்கம். இந்த விழாவின் கதாநாயகன் அண்ணன் இமான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அண்ணன் இமான் அண்ணனோட அது 3வது படமும் 4வது படமும் பண்ணுறேங்க. எல்லா படமுமே சாங்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எல்லா படமே ஹிட்டு படம் வேறு. அந்த வரிசையில் இந்த வடம் படத்துக்கு ஏன்னா முந்தானது தான் படம் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு நட்டியானே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப உயிர் கொடுத்துருக்காரு அதுதான் சொல்லலாம். அதேமாதிரி சாங்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. இந்த பாண்டிமணி சாங் வந்து இப்போ வந்து இந்த மதுரை சைடு இப்போ மஞ்சு வரட்டு நடக்கிற எல்லா இடத்துலையும் இந்த பாட்டு தான் போடுறாங்க. வடமாடு மஞ்சு வரட்டில் இருந்து எனக்கு கூட ஃபோன் பண்ணாங்க, நேற்று பாட்டு சூப்பர்னுன்ட்டு எனக்கு வீடியோலாம் அனுப்பிச்சி விட்டு அந்த பசங்கள்லாம் அந்த சாங் கேட்டாலே நல்லா வைப்பு நல்லா உற்சாகமாகறானுங்க. அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து அருமையான சாங் போட்டு கொடுத்துருக்கீங்கண்ணே. சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்து அண்ணன் ஜெகனண்ணன் அவர்கள் ரத்தத்தின் ரத்தம் எனக்கு இங்கே உட்காந்தீங்க இப்படியே நோட் பண்ணியிருந்தேன்னா இப்போ அங்கே போயிட்டீங்க. என் ரத்தன் ஜெகனண்ணன் என்றைக்குமே சிரிச்ச முகத்தோட என்னை அன்பாக அரவணைக்கிறதுல நான் கீழே இருந்தாலும் சரி தோன்று இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி என்றைக்கும் என்னை ஒரே மாதிரி பார்க்குறேன், ஒரே மாதிரி நேசிக்கிற ஆள் எங்கள் அண்ணன் அன்பண்ணன். அப்புறம் மூர்த்தி அண்ணன் சொன்னார் இந்த படத்தில் நல்லா மாசாக நடிச்சிருக்கீங்க, அடுத்து மாஸ் ஹீரோன்னு. எனக்கு மாஸ் ஹீரோலாம் வேணாம், நல்ல மனசுள்ள ஹீரோவாக இருந்தால் போதும். ஏன்னா என் சக்தி என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் ஆண்டவன் வந்து இந்த அளவுக்கு வச்சுருந்தாலே எனக்கு போதும். நம்மளை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளருக்கு நல்லா 4 காசு லாபத்தை கொடுத்தா போதும். அந்தளவுக்கு என்னை ஆண்டவன் சிந்தனை போதும். அப்புறம் வந்து என் அன்பு பங்காளி சரவண சக்தி பங்காளி அவரோட நிறைய படம் நடிச்சிருக்கேன். அந்த வருஷத்தில் இந்த படமும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஏன்னா ஆர்டர் கட் ஆகிடும், அதுக்காக தான் இங்கிட்டிருந்து இப்படி வரேன். இப்போ எங்கள் ஆர்ட் டைரக்டர் அண்ணன் ரொம்ப அருமையாக இந்த படத்தில் வந்து இங்கே ஸ்பாட்டில் பார்த்தா எதையாவது தூக்கிக்கிட்டு எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இந்த அளவுக்கு இயல்பாக வந்து ரொம்ப ஏன்னா டைரக்டரோட நண்பர் அப்படின்றதுனால எந்த ஒரு ஈகம் எல்லாமே இது என்ன ஆர்ட் டைரக்டர் நானாக செய்யணும் அசிஸ்டண்ட் தான் செய்யணும்லாம் கிடையாது. இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி செய்வார். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஆர்ட் டைரக்டர். அப்புறம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி முருகன் மாஸ்டர் அவர்கள் என்னை வந்து ரொம்ப அருமையாக நான் அவ்வளோ ஃபைட்டு போட்டிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு ஸ்டெயின் கூட தெரியல, ஒரு ஃபைட்டு பண்ண மாதிரியே தெரியல. அந்தளவுக்கு ஒரு ஒரு குழந்தைகிட்ட வேலை வாங்குற மாதிரி தான் வாங்கினார். ரொம்ப இயல்பாக வாங்கினார். சூப்பராகவும் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணனா மாஸ்டர், ரொம்ப சூப்பர். என்னை ரொம்ப நல்லா பண்ண வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே அந்த மற்றும் எல்லாம் வந்து ஏன்னா அவங்க நிறைய பேர்த்தோட எனக்கு காம்பினேஷன்லாம் இல்லை, இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் டோத்தி, உங்கள் வாயிலே நுழையாது உங்கள் பேர் டாங்தி. டோத்தினா வேஸ்டியா? டோரத்தி அவர்கள் காஸ்டியூம். இந்த படத்தில் வந்து என்ன வழக்கம் போல் வேட்டி சட்டை தான் போட்டிருப்பேன், இருந்தாலும் அந்த டிசைன் பண்ணி கொடுத்தது இவங்க தான். இன்னைக்கு போட்டிருக்கு ஆனால் வேட்டியும் பனியன் மட்டும் இவங்க, கீழே பேண்ட் வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா அவங்க செலெக்ஷன். அவங்க கோச்சுக்கான்னு சொல்ல உண்மையிலே தான் சொல்கிறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு கதாநாயகி சனாஸ்கா, பெரிய டாஸ்காக இருக்குது இவங்க பேரெல்லாம் கூப்பிடுறது. சனாஸ்கா அவர்கள் ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஏன்னா நிறைய எனக்கு அவங்க இந்த மாடு, எனக்கு தம்பி பாலசரவணன் அவர்கள் எல்லாத்துக்கும் எங்கள் 4 பேத்துக்கும் இந்த மாடோட தான் பெரிய டாஸ்காக இருக்கும். அதுமாதிரி வந்து அந்த பாண்டிமணிங்கிற மாடு அவங்க இன்னைக்கு கால் செட் இல்லைன்னா அவங்களும் இன்றைக்கி வந்திருப்பாங்க. அவங்க வந்து இன்றைக்கி வடமாடு மஞ்சுவரத்தில் இருக்கிறாங்க, அதனால் இன்றைக்கி வர முடியல. 6ஆம் தேதி மதுரைக்கு கால் சீட் கொடுத்துருக்காரு பாண்டிமணி, அதனால் அங்கே வந்துடுவார். அதனால் அங்கே அவரை பார்த்துக்குவோம். அதனால் எங்களுக்கு காம்பினேஷன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. நட்டியண்ணன் சொன்ன மாதிரி இந்த இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு இதாக காமிச்சிருக்கிறாங்க. சூப்பர், நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து எடிட்டர் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நேற்று வரையும் கட்டு இதை மாற்று அதை மாற்றுன்னு சொல்லிட்டு இருந்தார். நேற்று வரையும் இன்னைக்கு வரையும் அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவரோட ஒர்க்குங்க ரொம்ப சூப்பர். எங்கள் அக்கா தீபா அக்கா
எப்பவுமே அவங்க வந்து நேரில் வந்து நல்லா சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி படத்தில் நிறைய பக்கெட் கணக்கில் அழுவாங்க. அந்த ஏஜுக்கும் போவாங்க, இந்த ஏஜுக்கும் போவாங்க. ரொம்ப அருமையாக்கா, அவங்களோட சேர்ந்து பணியாற்றுறதுல ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்புறம் அண்ணன் அங்கே இருந்தீங்களா, இங்கே இருந்தீங்களா, நட்டி அண்ணன் அவர்கள், அவரோட சேர்ந்து நான் வந்து இது முதல் படம் பணியாற்றுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய சீனியர் கேமராமேனாக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், என்னோட ரொம்ப ரொம்ப சீனியர். அவங்களோட எனக்கு வந்து 2 பேரும் தனித்தனியாக சண்டை போட்டு 2 பேரும் ஒன்றா சண்டை போட்டுக்கிற மாதிரி சீக்வன்ஸு. எனக்கா பயமாக இருக்குது, ஐயோ அண்ணன் கூட எப்பட்றா அப்படின்ட்டு. அது மழை வேறு பண்ணுன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தட்டி கொடுத்து உற்சாகமாக வேலை வாங்கினார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ வாட்டில் அடிப்பா, அடிக்கணுமா அடி, என்ன வேணுமோ பண்ணி, மிதிக்கணுமா மிதி அப்படின்னு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. ரொம்ப வந்து ரொம்ப நன்றினே. எந்த ஒரு இதுவும் இது பண்ணாமே ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அவர் வந்து ஒரு இசை கலா ரசிகன்னு கூட சொல்லலாம். நிறைய சாங்ஸ் கேட்குறதுல ரொம்ப அவர் என்ன சாங்கு, பழைய சாங்லேருந்து இந்த சாங் வரை என்ன சாங் கேட்டாலும் அது வந்து பாடக்கூடியவர். சூப்பர். அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சதில் ரொம்ப நன்றினே. அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் சார் பிரசன்னா அவர்கள் ரொம்ப வந்து ஒரு ஜாலியான டைப்பு. என்னப்பா அவரெல்லாம் எடுத்துருவாரா, அந்த ரேஞ்சிலே தான் இருப்பார். அப்படியே உட்காந்து ஒரு காதில் ஒன்று மாட்டிக்குவாங்க. ஒரு 5-6 பேர் இருக்காங்க அவங்க செட்டு, இந்த அசிஸ்டண்ட்டு, போக்குவரத்து, கேமரான்ட்டு ஒரு 5-6 பேர் இந்த காதில் ஒன்று மாட்டிக்கிட்டு மைக்கில் ஒன்று பேசுவாங்கள்ல, இவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. ஆனால் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த இந்த ஷாட்டு முடிச்சிச்சுன்னா அடுத்த ஷாட்டுக்கு லைட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி நடக்குதுன்னு தெரில. ஆனால் என்னடா அப்படியே பார்த்தா இங்கே பேசுகிறது 6 பேர்த்துக்கும் கேட்கும் போல இருக்குது அப்படின்ட்டு நான் போய் ஒருத்தர் அசிஸ்டண்ட்டை இருந்து பிடிங்கி என் காதில் வாங்கி மாட்டிக்கிட்டு என்ன பேசுகிறேன்னு பார்த்தா நல்ல பொன்மொழிகளாக கேட்டுச்சு 2. ஏய் என்னடா பான்ட்டு கொடுத்துட்டேன். அவன் இன்னொருத்தன் அதுக்குள்ளே விமலண்ணன் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னா, ஏய் எப்படி அப்படின்னு பக்கத்தில் வந்தார். ஏப்பா அப்படி தான் பேசிக்குவீங்களா? ஐயா இல்லைன்னா ஜாலியாக பேசிக்குவேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க 6 பேரும் ஃப்ரெண்ட்ஸு போல இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பேசுனதுக்கெல்லாம் வேலையை விட்டு ஓடிடுவாங்க. அந்தளவுக்கு பேசினார். அது அப்படி தான் பிடிங்கி வாங்கி வச்சேன். அதுலேருந்து அதை தொடரதே இல்லை நான். அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணார், சிரிச்சுட்டு இருந்தார். படம் பார்த்தேன். ரொம்ப ஒளிப்பதிவில் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அருமையாகவும் இருந்தது. அதாவது எங்களை மனுஷங்களை வச்சு கூட ஒளிப்பதிவு பண்ணிடலாம். நம்ம பாண்டிமணி அந்த மாடை அவங்கள வச்சு ஒளிப்பதிவு பண்ணுறது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நிற்க சொன்னாலும் நிற்க மாட்டோம். அது வந்து இங்கே நிற்க சொன்னால் அங்கே போய் நிற்கும். அதெல்லாம் சேர்த்து கரெக்டாக அது மூடுக்கு ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப அந்த வடமாடு அந்த மேட்ச் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக படம் பிடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் மாஸ்டர், அந்த பாண்டிமணி சாங்கை வந்து இவர் தான் கோரியோகிராஃப் பண்ணார். அவரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு தீனா மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த விழாவுக்கு வர முடியாத ஒரு பாலசரவணன் தம்பி, அவங்க வந்து இன்றைக்கி வர முடியல, தாய் கிழவி ரிலீஸ்னால அங்கே மதுரைக்கு போயிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வர முடியல. அவருக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து டைரக்டர் சொல்லணுமா, அப்புறம் ப்ரொடியூசரை சொல்லணுமா? ப்ரொடியூசர் படத்தோட தயாரிப்பாளர் வந்து ராஜசேகர் அண்ணன். எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ஒரு குடும்பமாக, யார்கிட்ட பழகினாலும் குடும்பமாக தான் போல இருக்கார். இப்போ நிறைய குடும்பத்தை சம்பாரிச்சிருக்காரு சினிமாவில். அண்ணன் ராஜசேகர் அண்ணனுக்கு அவரை பற்றி ஒன்று சொல்லணுன்னா, அதான் எல்லாரும் உணவு சொல்லிட்டாங்க. நான் ஒரு உண்மை சம்பவம் என்னென்னா, நான் வந்து நம்ம ரோபோ சங்கர் மாமா அவங்க வந்து மறைவுக்கு என்னால் வர முடியல. ஏன்னா அன்றைக்கி வந்து நான் வந்து குற்றாலத்தில் வடம் படப்பிடிப்பில் தான் இருந்தேன். அது கிரவுண்ட் சீனும் பெரிய பொருட்செலவு பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு முதல் நாள் இரவு தான் வந்து இந்த மாதிரி தகவல் சொன்னாங்க. நான் போய் டைரக்டர்கிட்ட சொன்னேன். எப்படியும் விட மாட்டாங்கன்னு தெரியும், இருந்தாலும் கேட்டு பார்ப்போம், விட்டாங்கன்னா சந்தோஷம் அப்படின்ட்டு. அந்த மாதிரிங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு, அப்படியே விட்டிங்கன்னா காலை பிள்ளைகிட்ட பிடிச்சிட்டு போய் அங்கே போய் பார்த்துட்டு ஈவினிங்கே நைட்டே போயிட்டு காலைல பார்த்துட்டு மத்தியானம் வந்துடுறேங்க அப்படின்னா, அப்படியா அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அந்த மாடு செட்டப்பு, மாடுபிடி வீரர்கள், அவ்வளோ மாடு சிவகங்கையிலேருந்து வந்து இறக்கிருக்கிறாங்க. அவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், இவ்வளோ இது கிட்டத்தட்ட ஒரு 12-13 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கிட்ட அன்றைக்கி ஒரு நாள் இல்லைன்னா அன்றைக்கி அவ்வளோ காலி. அந்த இருக்கும்போது நமக்கும் ஒரு கேட்கல, இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்ட்டு வேறு ஏதாவது சீன் இருக்கான்னு பார்த்தா வேறு எந்த சீனும் இல்லை. அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்த நாள் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணி வர முடியாத சூழல். அதனால் என் மனைவியை அனுப்பிச்சி விட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா ரைட்டு ஓகேன்ட்டு அதை பார்த்துக்கிட்டு அன்றைக்கி அவரும் இருந்தார். சரி அனுப்ப முடியலன்னு பார்த்தா அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாரு, ஈவினிங் எல்லாத்தையும் இது பண்ணி கூப்பிட்டு டோட்டல் யூனிட்டை கூப்பிட்டு அவருக்கு வந்து ரோபோ அவர்களுக்கு ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் அடித்து கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு பெரிய ஃப்ளக்ஸ் அடித்து அங்கே வச்சு
டோட்டல் யூனிட்டையும் கூப்பிட்டு மௌன அஞ்சலி செலுத்தி அன்னைக்கு வந்து அங்கே அந்த ஊர் கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்கும் 500 புடவை எல்லாருக்கும் அவரோட ஞாபகார்த்தமாக கொடுத்து அப்புறம் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக 2000 மரக்கன்றுகள் ரோபா சங்கமம் அவர்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு 2000 மரக்கன்றுகள் அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு வாரத்தில் ஊனிட்டாங்க. அன்னைக்கு வந்து ஊனை வச்சு ஆரம்பித்து ஒரு வாரத்தில் மரக்கன்று 2000 மரக்கன்று ஊனி 500 புடவை கொடுத்தாரு. அதை வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து அவர் ஆத்மா சாந்தி அடை எனக்கு அன்னைக்கு இங்கே வராத ஒரு இதை அன்னைக்கு அங்கே போக்கிட்டாரு. அதுக்கு ரொம்ப நன்றி. மற்றபடி அந்த மனசுக்காகவும் ரொம்ப கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சு பெரிய பெரிய இந்த நிறுவனம் மாசாணி அம்மன் இந்த நிறுவனம் நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும். அதுமாரி நம்ம அண்ணன் இமான் அண்ணன் வந்து டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரி தொடர்ந்து தொடங்கியிருக்கீங்க. அதுவும் பெரிய பெரிய நிறுவனமாக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து டைரக்டர் கேந்திரன் சார் இந்த கதையை சொன்னார். கதை நல்லா இருந்தது. ஆனால் எடுப்பாரான்ற எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா சொன்ன மாதிரி எடுக்குமாரா? என்னென்னா இதில் வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். ஆனால் இது கதை உள்ள கமர்ஷியல் படம். கதைன்னா ஒரு 4-5 கதை உள்ள கமர்ஷியல் படம் அப்படியே இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி கிளைமேக்ஸில் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணுமா? அது பெரிய அது என்னடா இது எடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தா ஷூட்டிங்கில் எடுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனாலும் எனக்கு நம்பிக்கையில் போயிட்டே இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக தான் போகுது. அப்புறம் டப்பிங் பேசினா எல்லாம் போகுது. முந்தானது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் திருப்தியாக இருந்தது. ஏன்னா அதுவரை எனக்கு திருப்தியே இல்லை. அதனால் கொஞ்சம் படம் பார்த்தேன். அவர் சொன்னதை கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாரு. அண்ணனோட இசையும் ரொம்ப இதாக இருக்குது. இது இனிமேல் வந்து இந்த படம் வந்து மீடியாக்களாக நீங்கள் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இவ்வளோ நேரம் காத்திருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ எல்லாருமே இணைஞ்சு நம்மளுடைய ஜூக் பாக்ஸ் மட்டும் அன்வீல் பண்ண போகிறோம். ஸோ அதனால வி வுட் லைக் டு ஹேவ் த என்டையர் டீம். ஸோ கீழே அமர்ந்திருக்கு. ஓகே, முன்னாடி இருக்கவங்க கொஞ்சம் உட்காந்துருங்க ப்ளீஸ். குரூப் வீடியோ எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துருமா? இருக்கக்கூடிய குழு தயாராயிட்டீங்க அப்படின்னா முதல்ல வீடியோ எடுத்துடலாம்.